இதனால் தான் ரொம்ப உயர்ந்தவரா இருக்கார். சுவாமி யாரு? ரொம்ப விசிஷ்டர். விசிஷ்டர்னா தனித்தன்மை வாய்ந்தவர், மிக மிக உயர்ந்தவர். ஏனெனில் ஸ்வத ஏவ தத் அனபேக்ஷ வைலக்ஷண்யாது. பெருமான் இத்தனையுமாக இருக்காரு. இப்படியா இருக்கிறதுக்கு எதையானு எதிர்பார்ப்பாரோ? உலகத்துல பல பேருக்கு பல பெருமைகள் இருக்கும். ஆனா எதையானு எதிர்பார்க்காத இருக்க முடியாது. அந்த சுவாமி என்னமா பாடுவார் சுவாமி, அத்தியுதமா பாடுவார், நன்னா பாடுவார். ஆனா அவர் பாடி முடிச்சுட்டு வந்த உடனே சிலீர்னு ஏதான ஒண்ணு அவருக்கு சாப்பிடறத கொடுத்துட்டு அவர் பாடுறதுக்கு இந்த ஒலிபெருக்கிய ஒழுங்கா வைக்காம அதை கரமுறான்னு ஏதானு பண்ணி விட்டுட்டு நன்னா பாடுன்னு சொல்லி பாருங்க. அது எப்படி சுவாமி பண்ணணும்? அவரே கோச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் ஒழுங்கா ஏதானு சூடா வித விதன்னு கொடுங்க, இதெல்லாம் சரியா இருக்கணும், ஆறு சத்தமிடக்கூடாது, இப்படின்னா தான் அவர் பாடுவார். அத போல பிரம்மத்துக்கு இந்த பெருமையை சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் இருக்குமோனா ஒண்ணும் வேண்டான்னுட்டார். நீ எதை கொடு, எதை கொடுக்காத போ, எதை பண்ணு, எதை பண்ணாத போ, ஒன்னத்தையும் எதிர்பார்க்காத பெருமையோ இல்லையோ, அதான் விசிஷ்டா. விசிஷ்டனா இருக்காருனால் எதையும் எதிர்பார்க்காமல் ஆகவே தனித்தன்மையோட இருக்கிறார். எது இல்லையாயினும் இத பத்தி அழகா ஒரு அர்த்தம் நம்மாழ்வாரே சாதிக்கிறார். இந்த பெருமகள்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையோ, நாரங்களுக்கு அயனமா இருக்கார், நாரத்தை அயனமா கொண்டிருக்கார், ஆதாரமா இருக்கார், அந்தராத்மாவா இருக்கார், எனக்கு நிறைய கொடுக்கிறார், உள்ளும் புறமும் இருக்கார். ஒருவேளை இதெல்லாம் அவர்கிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படின்னா அவருக்கு மதிப்பே இருக்கா சார். இதெல்லாம் அவருக்கு இருக்கு, அதனால மதிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் இல்லைன்னா மதிக்க மாட்டேன்னால் எது இல்லாவிடிலும் அவர் அவர் தாங்கிறார். இதெல்லாம் இருந்தா சரி, இருக்கிறது உனக்கு ஒரு ஈர்ப்புக்காக, அதுக்குன்னு இது இருந்தா தான் அவரா? நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பெருமானிடத்துல ரொம்ப ஈடுபட்டிருந்தார். நாயிகா பாவம், பெண்ணான தன்மை, தோழிகளும் தாயாரும் ஆழ்வீர் வேண்டாம், இப்படி போய் போய் அவனே ஓடின்னு இருக்க வேண்டாம், பெருமாள் ஏமாத்தினவா பல பேர் இருக்கா தெரியுமோ இப்படின்னு தோழி சொல்ல ஆரம்பித்தா. ஆழ்வாரே சொல்ற, நானே சொல்றேனே, கடியன், எங்க அண்ணன் ரொம்ப கடியன் தெரியும்னார். தோழிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்ப இவளே தெரிஞ்சுட்டா கடியன்னுட்டு இனிமே கண்ணன் கண்ணன் ஓடவே மாட்டா, இனிமே போக மாட்டியோ இல்லையோ. அவ மேலும் சொல்றா, நீ என்ன ஒன்னே ஒண்ணு கடியன், இப்போ சொல்றேன் கேள், கடியன் கொடியன் நெடியமால் உலகங்கொண்ட வடியன் அருவருமேனி மாயத்தன், நீ என்னமோ கடுமக்காரன்னு மட்டும் சொல்ற. நான் சொல்றேன் பொய்யே உரு, எந்த பெண்ணை எப்ப அனுகிரகிப்பர்னே தெரியாது, 16,000 பேரை கல்யாணம் பண்ணார், திருடே உரு, என்னென்ன உண்டோ நானே சொல்றேன்ட்டாரு. ரொம்ப திருப்தியா போச்சு தோழிக்கு. ஏதோ நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்லி மீட்க பார்த்தோம், இவளே எல்லா குற்றத்தையும் சொல்லிட்டா. அப்ப பராங்குஷ நாய்க்கு இனிமே கண்ணன் பக்கம் போக மாட்டியோ இல்லையோன்னா பாட்டே முடிக்கலையே. ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் இல்லே, ஆனாலும் இந்த நெஞ்சு அவனை விட்டு வரவே வராது. ஒருத்தருக்கு உபன்யாசத்துக்கு போனார். ராவணனும் நம்மாழ்வாரும் தலைப்பு கொடுத்துட்டான். அதுக்கு முன்னாடி போடல, ராவணனும் நம்மாழ்வாரும் இந்த தலைப்புல என்னன்னு சொல்றதுன்னா சரளமொல்லியோ. ஏன்னா ராவணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், நம்மாழ்வார் ஒண்ணு சொல்லியிருக்கார். எத்தனை தீயவனா பகவான் இருந்தாலும் என் மனசு அவனை விட்டு போகாது, அவனைத்தான் வணங்கும். இது நம்மாழ்வார் சொன்னது. ராவணன் சொல்றான், எத்தனை நல்லவனா ராமன் இருந்தாலும் நான் சேவிக்க மாட்டேன்னா. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் பாருங்க. ராமன் ரொம்ப நல்லவர், த்விதா பஜ்யேயம் அப்யேயம் நான் அமேயம், என்ன ரெண்டா வெட்டி செகுத்தாலும் சரீரம் கீழே விழச்சே, இப்படித்தான் விழும்னா மாறிச்சன்ட்டு. அது ஏன் ராவணா முன்னாடி விழக்கூடாதான்? முன்னாடி விழுந்தா ராமனை வணங்கினேன்னு தெரிஞ்சுன்னு எனக்கு மோட்சம் கொடுத்தாலும் கொடுத்துட்டு வருவார். அதனால நான் ஒத்துக்கிறதாவே இல்லை. இப்ப வெட்டினாலும் பின்னோக்கி சாய்ந்தால் அப்ப என்ன அர்த்தம்? ராமன் தீயவனாங்கிறான். அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும், அவன் ஆட்ட வீரனே இல்லை, ஆனா என் மனசு அவங்கிட்ட ஈடுபடலை. ஆழ்வார் சொல்லிட்டார், அவன் ஆட்டம் கொடியவனே இல்லை, ஆனா என் மனசு அங்கதான் இருக்கு. அப்ப இவர் சொன்னது அப்படி, அவர் சொன்னது அப்படி, நம்ம ஆழ்வாரும் ராவணனும் வச்சுக்க வேண்டியதான். இப்ப இந்த மாதிரி நீங்க வேணா சொல்லி பாருங்க, சிசுபாலனும் திருவங்கி ஆழ்வாரும் அப்படின்னு சொல்லணும். இதுக்குன்னு அப்புறம் சிசுபால சரித்திரம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். திருவங்கி ஆழ்வார் படிச்சா தேவையில்லை. இப்போ இனிமே சிசுபாலன் என்ன நடந்தார், இரண்யகசிபு என்ன நடந்தார்னா வேடிக்கைக்கு சொன்னேன், அர்த்தம் உண்மை, அதுல ஒண்ணும் போய் இல்லை. இப்ப ஆழ்வார் அப்படி சொன்னது உண்மைதான். அப்ப பெருமானுக்கு எந்த பெருமைகளே இல்லாமல் போனாலும் சுவாபாவிகமா பெருமை இருக்கிறவர். இதனாலதான் அவருக்கு பெருமைன்னு இல்லை, அவருங்கிறதுனாலே அவருக்கு பெருமை. அதைத்தான் விசிஷ்டகான்னு சொல்றார். ஏது இல்லாவிட்டாலும் இதை வியாக்கியாத்தா சொல்லச்சு ஒரு அழகான சொற்றொடர் உபயோகிப்பார். வெறும்புறத்திலே ஆலத்தி கழிக்க வேண்டும்படி இருக்கும் அழகுன்னு ஒன்று எழுதுவா. வெறும்புறத்திலே ஆலத்தின்னா பெருமாள் கொண்டு அபிஷேகமால அலங்காரமால சங்க சக்கரம்லாம் சாத்தல, திருவாபரணங்கள்லாம் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே சாத்துபடியே இல்லை, புஷ்பமாலையெல்லாம் சாத்திக்கல. ஒருவேளை அதெல்லாம் சாத்தின்றாத்தான் இவர் நன்னா இருப்பாரோ, இல்லைன்னா இருக்க மாட்டாரோ. ஒரு நாள் ஒண்ணுமே பண்ணிக்காத இருக்கிறச்சேவே ஹாரத்தி எடுக்க வேண்டியபடி இருக்குமா. அப்ப பண்ணிண்டா கேட்கவே வேண்டாம். வெறும்புறத்திலே ஆலத்தி கழிப்பதுனால் ஒரு அலங்காரம் இல்ல, ஒரு உற்சவம் இல்லைன்னா இன்னும் உங்களுக்கே தெரியும், அப்பதான் அவர் ரொம்பவே நன்னா இருப்பார். இது எல்லாத்தையும் சாத்தினா அழகா குறைக்கிறோம்னு அர்த்தம். பெருமாளுக்கு திருவாபரணம் சாத்திருக்கா, நமக்கே சேவிக்க போறோம்,
நல்லா சாதனெல்லாம் போத்தி புஷ்பமெல்லாம் மாலை சாத்திருந்தா அவன் இது உடையவர் திருமேனியை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம், கொஞ்சம் இந்த ஷால்வியை விலக்கிவிட்டு மாலையெல்லாம் விலக்கிவிட்டு அவர் திருமேனியை சேவிக்க பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்போம். ஏன்னா இதெல்லாம் மூடுறது அவர் அழகா குறைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு இல்லை. இப்போ ஆபரணங்களாலேயா சுவாமிக்கு அழகு கூடிட போறது? இப்போ அவர் என்னைக்குமே அழகன் அலங்காரம் தான். அப்ப எதுக்கு ஆபரண சாத்திரம்னா நம்ம திருஷ்டி தோஷம் வராது இருக்கிறது, நம்ம கண்ணெச்சில் பட்டுடுங்கிறதுக்காக தான் ராமனுக்கு இத்தனை அலங்காரமும் பண்ணி வச்சிருந்தாலாம். ஆகவே இது எதுவும் இல்லாவிட்டாலும் அவர் தான். நாம எது போட்டுண்டாலும் நாம தான், நாமத்தான் இருக்க போறோம். என்ன பண்ணிட்டாலும் அவர் அவராத்தான் இருக்க போறார், எது பண்ணி கொள்ளாவிட்டாலும். அப்ப 150வது திருநாமம் விசிஷ்டா, சுவாபாவிகமாகவே சிறப்பு படைத்தவர் விசிஷ்டா. 151வது திருநாமம் சிஷ்டகிருத்து. 152 சுச்சிகி. ரொம்ப சுலபமா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார் பட்டர். சிஷ்டா விசிஷ்டா, தானே தனித்தன்மை வாய்ந்தவர். சிஷ்டகிருத்து, சிஷ்டர்கள்னா நல்லார்கள், தூயவர்கள். சிஷ்டர்கள்னா சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையோ, நீங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல கடைபிடிக்கிறீங்களே ஏன் சிஷ்டாச்சாரம், பெரியோர்கள் இப்படிதான் பண்ணி வந்திருக்கா சுவாமி, அதனால சிஷ்டர்கள் ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறேன். சிஷ்ட கிருத்து, சான்றோர்களை தனக்கு சமமாக ஆக்குபவர்னு அர்த்தம். கிருத்து கரோதி, செய்கிறார். சிஷ்டர்களை தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறார், அதான் சிஷ்ட கிருத்து. அபிது ஸ்வசம்பந்தேன தானு ஸ்வ அனுகுண கல்யாணான் குருவன், தன்னோட சம்பந்தப்பட்ட யாரையும் தன்னளவுக்கு உயர்ந்தவனா உயர்த்திடுவாராம். அதத்தான் சிஷ்ட கிருத்துங்கிறார். சிஷ்டர்களை ஆக்கிறார், தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறார். சிட்டனே செடுநீர் திருவரங்கத்தாய். 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். சிட்டனேன்னு பெருமாளை கூப்பிடுறார். சிஷ்டனே அப்படின்னா தூயவனே, செழுநீர் திருவரங்கத்தாய், ஸ்ரீரங்கத்து பெருமானே நீதான் சிஷ்டன். தீர்த்தம் தண்ணீர், தீர்த்தத்தோட எது சம்பந்தப்பட்டாலும் அது தீர்த்தம் ஆயிடும் இல்லையோ. தண்ணீரோட எது தொடர்பு கொண்டாலும் அது எத்தனை அழுக்காவனா இருக்கட்டும், ஒரு நெருப்போட சம்பந்தப்பட்டா எல்லாம் தூய்மை அடைஞ்சாகணும், தண்ணீரோட சம்பந்தப்பட்டா தூய்மை அடைஞ்சாகணும். ஒரு தண்ணீரை போட்டு அலம்ப வரைச்சே கொஞ்சம் அழுக்கு கூட இருந்தது, நன்னா தேய்ச்சி அலம்பணும், வேகமா அழுக்க தள்ளணும் இல்லையோ. நன்னா வாளி முழுக்க ஜன்னீர் எடுத்துன்னு வந்தார், வரச்சே திடீர்னு தீர்த்தம் பேச ஆரம்பிச்சது. பேசி ஓரளவு அழுக்கா இருந்தா நான் போக்குவேன், அதுக்கு இவ்வளவு அழுக்கெல்லாம் வச்சு நீ என்ன போய் அலம்ப சொல்றீரே, வாண்டான்னு எப்போன்னு சொல்லுமோ. அது எப்ப சந்தோஷப்படுமா, இருக்கிறதுலயே கட்டியான அழுக்கு இருந்தா போக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு, அப்பதான் அது சிரிக்கவே ஆரம்பிக்கும். அத போல பிரம்மம் தீர்த்தன் தூய்மையானவர், அவர் எதை தேடுவர்னா எத்தனை அழுக்கு இருக்கோ கொண்டா அதை எவ்வளவு எளிதில போகிறேன் பார். அதனால அழுக்க கண்டு நடுங்கிறவர் இல்ல, இவரோட சம்பந்தப்பட்டால் அழுக்கையும் நல்லதா ஆக்கி தனக்கு சமமா உயர்த்தி விடுறார் இல்லையோ, அதத்தான் சிஷ்டகிருத்துன்னு சாதித்தார். அப்ப குணசாமியம் கொடுக்கிறார். முதல் பாசுரத்திலேயே துயரரு சுடரடி தொழுகழன் மனநேன்னு மாழ்வார் பாடினார். அது 2ஆம் அர்த்தம் பண்ணுவா, துயரரும் சுடரடி துயரரு சுடரடி. அந்த திருவடி யார் பற்றினாலும் அவருடைய துயரை அறுக்கும், பற்றினவர்களுடைய துயரை அறுத்து அதனால் தான் துயர் அரும். ரெண்டும் சொல்லலாம். துயரை அறுக்கும், பக்தர்களுடைய துயரம் படுத்துனா அப்ப அவரை பார்த்தா பழியர்னு சிரிப்பறான், அப்ப தான் துயர் அரும். பகவானுக்கு துயர் உண்டா அறுவரானால் பக்தர்கள் துயர் தான் அவருக்கு துயர். அப்ப இவா துயரம் படுத்து தனக்கு துயரம் போனாப்புல நினைச்சுக்கிறாராம். இப்படி உண்டோ பண்ணிருக்காரோ இல்லையோ. அபிஷிச்சது லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹ விஜ்வரஹா பிரமுமோதஹா. வால்மீகி பகவான் ராமாயணத்தில் சாதிக்கிறார், இக்கரையிலே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் ராமன். அணையே கட்டல, அந்த பக்கம் போவே இல்லை, என்ன நடக்க போறது சண்டையே இவருக்கு தெரியாது. ஆனா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. ஆன உடனே பெரிய காரியம் முடிஞ்சா போலே ராமன் ஜுரம் தீர்ந்ததுன்னு எழுதினார் வால்மீகி. ராமனுக்கு முதல்ல ஜுரம் வருமா, அது தீருமா, ஏதோ ஜுரம் இருக்கு. நம்ம யார தம்பின்னு சொன்னாலும் அவன் ராஜ்யம் வேண்டாங்கிறான். இது எப்பவுமே பயம் ராமனுக்கு. இவனை தம்பின்னா இவன் வேண்டாங்கிறான், லக்ஷ்மணனை சொன்னே வேண்டான்னுட்டான், பரதனை சொன்னே வேண்டான்னுட்டான், சத்ருகனம் பேச்சே இல்லைன்னுட்டான், யார கேட்டாலும் வேண்டாம். இந்த விபீஷணன் இப்ப தம்பின்னோ, இவனு எங்கேயான லங்கா ராஜ்யத்தை கொடுக்கறேன்னுச்சே வேண்டான்னா. அதனால உள்ளூர ஒரே தவிப்பா இருந்தா ராமனுக்கு. இவர் ஏத்துனுட்டாரோ இல்லையோ, தவிப்பு தீர்ந்தான்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னால் தான் துயர் அருந்தான் அர்த்தமா இல்லையா. விபீஷனுடைய துயரை அறுத்தான், அதனால் தான் துயர் அருந்தான், தனக்கும் துயர் போறது. எதனாலேனால் பக்தர்களுடைய துயரை போக்கி. அப்ப சிஷ்டகிருத்து பக்தர்களை தனக்கு சமமா வசதி விடுறார். வசத்திட்ட உடனே சுச்சிகி, சுச்சிகின்னா அப்ப ஒரு தனி ஒளி அவர்கிட்ட தெரியுமா. எப்பவும் தூய்மையா இருக்கிறவர் பத்தி இங்க சொல்ல வரல. இப்போ ஜலத்தை கொட்டினோம், தேய்ச்சி அலம்பிட்டோம், அழுக்கு போச்சு. அந்த அழுக்கு போச்சுன்னு உடனே இந்த ஜலத்தை பார்த்தோம். ஒருவேளை ஜலம் ரொம்ப பெருமிதத்தோட சிரிக்குமோ, இப்படி கேள்விப்பட்டது இல்லையோ.
ஏன்னா ஜலம் எப்படி அச்சேதனமாச்சு, அதனால அதுக்கு சிரிக்க தெரியாது, புரிஞ்சுக்க தெரியாது. ஆனா தன் பக்தர்களுடைய அழுக்க பெருமாள் போக்கின உடனே அப்படியே அவரை நிமிர்ந்து பார்த்தோம்னா ஒரு அப்படி நினைக்க முடியாத ஒரு பெருமிதமான ஒளியோட இருப்பாராம். அதத்தான் சுச்சிஹிங்கிறாருங்கிறார். இதுக்கு ஒரு இடம் சொன்னா சட்டுன்னு புரிஞ்சு போயிடும். தாள்களை எனக்கே தலை சிறப்ப தந்த பேருதவை கைமாறா தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலன் செய்தன் சோதி, என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, தோள்கள் ஆயிரத்தாய் துளமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியனேன் பெரியவப்பனேன் ஆழ்வார் பாசுரம். பெருமாள் எனக்கு அவர் திருவடியை தந்தார். தாள்களை எனக்கே தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா, அவர் திருவடி எனக்கு கொடுத்திருக்காரோ இல்லையோ, அதுக்கு நாம என்ன பிரத்யுபகாரம் பண்ணலாம்? அவரே அவரை கொடுத்திருக்காரு, அதுக்கு நான் திரும்ப என்ன செய்யலான்னு யோசிச்சேன். ஆத்மாவை அப்படி அழைச்சுன்னு போனேன். ஆழ்வார் சொல்றார், தன் ஆத்மாவே சொல்லிக்கிறார். இப்போ ஆத்மாவை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே தாப்பனார் தோளை அணைச்சுட்டு போய் அந்த மணமகன் இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரோ இல்லையோ, அத போல ஆழ்வார் தன் ஆத்மாவே அனைத்து அழைச்சுன்னு போய் பெருமாள் திருவடியில சேர்த்துட்டார். தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன், பெருமானுடைய திருவடிகளுக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்ப அந்த திருவடியில பெருமாள் சேர்த்துனுட்டார். சட்டுன்னு அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். எப்படி இருந்தார்? சோதி சிஷ்டகிருத்து, நம்மாழ்வார திருவடியில சேர்த்து தனக்கு சமமானவரை ஆக்கிவிட்டார். ஆக்கின உடனே நிமிர்ந்து பார்த்தேன், சுச்சிஹி சோதி. அப்ப சிஷ்டகிருத்து சுச்சிஹி, ஆழ்வார திருவடியில சேர்த்துன்னு தனக்கு சமமா ஆக்கிவிட்டாரா. ஆக்கிறத நிமிர்ந்து பார்த்தோம்னால் எப்பேற்பட்டவரை எனக்கு சேர்த்து இருக்கேன் பத்தியான்னு ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்தோட தான் நின்று இருந்தார் பெருமாள். தொண்டரடிப்பொடி ஆழ்வார சாதிக்கிறார், தாவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உள்ளையல்லால் சிக்கன செங்கண்மாலே ஆவியே அமுதே. ஆழ்வார், உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன், ஏன்னா நான் ரொம்ப தாழ்ந்தவனாயிட்டேன். பகவான் நீரோ உயர்ந்தவரா இருக்கு, இந்த அழுக்கு உன் மேர்ல பட்டா உனக்கும் அழுக்கு ஒட்டினுடுமோ என்னமோ, வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு ஆழ்வார் பிரிய ஆரம்பிச்சார். பெருமாள் ஆழ்வாரை சமாதானப்படுத்தி, அதெல்லாம் போவாண்டாம், நான் திரிவிக்ரம அவதாரம் பண்ணச்சே அழுக்கு பிடிச்சவா தலையிலெல்லாம் காலை வைக்க மாட்டேன்னு சொன்னேனோ? நான் சொல்லவே இல்லையே. யார் வேணா தலையை காட்டுங்கோ வைங்கோன்னு தானே சொன்னேன். தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய், அன்று உலகத்தை தாவி அளந்த அனைவர் தலையிலும் திருவடி இட்டாயே கொண்ட வெந்தாய் செவியேன் உள்ளையல்லால். இந்த சரித்திரத்தை நீ சொன்னோன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன், தாழ்ந்தவர்களை விட மாட்டேன் நீ சொன்னியோ இல்லையோ, இனிமே நான் போக மாட்டேன். சிக்கன பிடிச்சேன், உன்னை கெட்டியா பிடிச்சுனுட்டேன்னு நிமிந்து பார்த்தாராம். செங்கண்மாலே, அப்ப புதுசா தாமரைய போல செவந்த கண்கள் மலர்ந்து இருந்துதான். அப்ப இத்தனை நாளி சோர்ந்து இருந்தது. ஆழ்வார் விலக போறேன்னு சொல்லிட்டார், சோர்ந்து போச்சு. இப்ப சிஷ்டகிருத்து ஆழ்வாரை சேர்த்துட்டாரோ இல்லையோ, செங்கண்மாலே உடனே திருக்கண்கள் விரிந்தனாங்கிறது இந்த ரெண்டு திருநாமத்துக்கு அர்த்தம். அப்பிரமேயாத்மா விசிஷ்டா சிஷ்டகிருத்து சுச்சிஹி என்று 251வது திருநாமம். 252 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 253வது திருநாமம் சித்தார்த்தா. சித்தமான அர்த்தம். நாம சாதிக்க வேண்டியது ஒண்ணுமில்லை, அவரே சித்தமா இருக்கார். சித்தார்த்தம் என்னால் சாத்தியம் பண்ண வேண்டாம், நாம சாதிக்க வேண்டாம், தலையெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ணி வச்சிருக்கா. இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க 8:45 ஆயிடு முடியறதுக்கு, அப்புறம் போகணும், அடுப்பு மூட்டணும், அரிசியா உப்மாவா எதுவா என்ன இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு யார் யாருக்கு பலகாரமோ யார் யாருக்கு தழுகியோ இதெல்லாம் கஷ்டம் சுவாமி. போனா சித்தமா இருந்தா சாப்பிட்டு படுத்தணும், இதான் சித்தம்ங்கிறமோ இல்லையோ. அதை போல பெருமாள் சாத்தியமா இருப்பாரோ, சித்தமா இருப்பார், எப்போதும் தயார். நான் ஒண்ணு பண்ணி அவரை சாதிக்கவே வேண்டாம், அடுப்பே மூட்ட வேண்டாம், அரிசி களையவே வேண்டாம், எப்போதும் சித்தமா இருக்கார். அத யதோக்த உபபாதனம் சித்தார்த்தா ஸ்வதயேவ அவாப்த சமஸ்த காமத்வாத். அது எப்படி அவர் மட்டும் சித்தமா எப்பவும் இருக்கார்? நாம சாத்தியம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா மூஞ்சி அலம்பிக்கணும், முகத்தை அலம்பிக்கணும், நெத்திக்கெல்லாம் அட்டுக்கணும், அதுக்கப்புறம் புடவை உடுத்திக்கணும், வேட்டி உடுத்திக்கணும், எல்லாம் சரியா இருக்கா கண்ணாடியில் ஒரு தரம் பார்த்துக்கணும், கிளம்புற சமயத்துக்கு தியானம் மறந்து போடுவோம் பார்க்கணும். இதெல்லாம் ஆகாசம், இதெல்லாம் சித்தமாவே இல்லைன்னு அர்த்தம். பெருமாள் சித்தமா இருக்கார் என்னால் எல்லாவற்றையும் எப்போதும் அடைந்தவராக இருந்தா சித்தமா தான் இருப்பார். எப்ப யாரு சித்தமா இருப்பார்? இனிமேல் அடைய வேண்டியதற்கு ஒண்ணு இல்லைன்னா தான் சித்தம் ஆகும். இனிமே அடையணும்னு ஒண்ணு இருந்தாலே அப்ப சாத்தியம் ஆயிடும் இல்லையோ. பெருமான் அவாப்த சமஸ்த காமன், அதாவது இனி நிறைவேறாத ஆசை ஒன்று கூட இல்லாதவர், எல்லா ஆசைகளும் முழுவதுமா நிறைவேறி இருக்கிறவர். அவாப்த சமஸ்த காமன் என்ன சொல்லுகிறார்? அவாப்த சமஸ்த காமன்னா தன்னுடைய ஆசைகள் எப்போதும் அனைத்து காலத்திலேயும் நிறைவேறி இருக்கிறவர். அதத்தான் சித்தார்த்தா. எல்லா பொருளும் அவரிடத்துல இருக்கா, இனிமே சாதிக்க வேண்டியது இல்லையா, அனைத்தும் சொத்தானால் உன் சொத்தை என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு 10வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் கிட்டத்தட்ட தலையில கை வச்சுட்டார்.
ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ராத்மன சுபாக. என் சொத்து என்னன்னு சொல்ல போறேன். எல்லாருக்கும் சொத்து பட்டியல் கொடுக்கறதுன்னா பெரிய ஆபத்து. கண்ணனை கோட்டார் உன் சொத்து பட்டியல் என்னன்னு. இவர் சொன்னது இப்போ எதையானு விட்டுட போறேனேன்னு பயமா இருக்குன்னார். ஏன்னா நாமெல்லாம் கவலைப்படுறது சொல்லக்கூடாது எங்கேயானு சொல்லிட போறமேன்னு. ஆனா இப்ப அவர் கவலைப்படுறது எங்கேயானு விட்டுட்டேன்னா நாளைக்கு ஒரு நாஸ்திகம் வந்து உங்க கண்ணன் சொன்ன சொத்து பட்டியல்ல இது இல்ல பத்தி இல்லையோ, அதனால அது எங்களுக்கு தான். அதனாலதான் இல்ல இல்ல எல்லாம் அவரது விடாம சொல்லணுங்கிறதுக்காக இரு அர்ஜுனா சொல்றேன் கேள். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி. கூட்டமா எடுத்து ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணுவா இருக்கேன், ருத்ரர்களுக்குள்ள சங்கரனா இருக்கேன், ஸ்தாவரங்களுக்குள்ள ஹிமாச்சலா இருக்கேன், சிகரங்களுக்குள்ள மேருவா இருக்கேன், பலதலை நாகப்பாம்புகளுக்குள்ள ஆதிசேஷனா இருக்கேன், ஒரு தலை பாம்புக்குள்ள வாசுகியா இருக்கேன், இவர்களுக்குள்ள பிரகஸ்பதியா இருக்கேன், அந்த நட்சத்திரங்களுக்குள்ள சசி அவர் தான் சந்திரனா இருக்கேன். இப்படி இப்படி இப்படின்னு கோட்டியா எடுத்து இது மொத்தம் என்னது. அப்ப அனைத்தும் அவருதுன்ன பிற்பாடு எதுக்கு சாதிக்கணும்? அவர்தான் எல்லாமே இருக்கே. அப்ப அனைத்தும் அவரதாக இருக்கிறபடியால் சாதிக்க தேவையில்லை. சித்தம் தானே இருக்கிறார். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு போஷம். அப்ப உலகம் உன்னுடையாய் அனைத்தையும் உடையவரொல்லையோ, அதனால இனிமே சாதிக்க வேண்டாம். சித்தார்த்தா 253வது திருநாமம். அடுத்து 254வது திருநாமம் சித்த சங்கல்பக. எல்லாம் அந்த சுவாமிகிட்ட இருக்கு. 4 வீடு வச்சிருக்கார், நிறைய வண்டி எல்லாம் வச்சிருக்கார், எல்லாம் இருக்கு. ஒங்கியும் வரவே மாட்டார். அதே சுவாமி அவர் தான் எல்லா சொத்தும் வச்சுட்டு இருக்காரு, ஏன் வரமாட்டார்னா சொன்னா ஒருத்தரும் கேட்கறது இல்லை. எதுக்கு இந்த உலகத்தோட தொடர்புன்னு வரமாட்டாருட்டார். அவருக்கு வேண்டியதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கு. ஒருத்தர் அவர் சொன்னதை கேட்க மாட்டா, அதனால வரமாட்டார்னா இது ஆபத்து. எல்லாம் அவர்தான் இருக்கிறது. சித்தார்த்தா இனிமே சாதிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. சாதிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக வெறும் விட்டுடாதீங்க. சித்த சங்கல்பா எடுத்த நினைத்த செயல்கள் அத்தனையும் சாதிச்சுடுறவர். அதுதான் சித்த சங்கல்பா. சங்கல்பத்தை எந்த சங்கல்பம் எடுத்தாலும் சித்தி அடையிறது இல்லையோ, இந்த ரெண்டும் கொஞ்சம் பொருந்தாம வரும்பாருங்க. எல்லாம் ஒருத்தர் அடைஞ்சுட்டார், அப்ப சங்கல்பிக்கவே மாட்டாரோ இல்லையோ. சங்கல்பிக்கணும்னாலே ஒன்னு அடையணும், இருந்தா தானே சங்கல்பிப்போம். சித்தார்த்தகாங்கிறதுனாலே அனைத்தையும் அடைந்தவர்னு ஆயிடுத்து. சித்த சங்கல்பகாங்கிறதுனாலே சங்கல்பத்தை சித்தி அடைவிக்கிறவர்னு ஆறுது. எடுத்த சங்கல்பத்தை நிறைவேற்றுறவர்னு ஆறுது. நிறைவேற்றி ஏதோ நடக்கணும் இல்லையோ, நிறைவேற்றி நடக்கணும். அதுதான் அவர்கிட்ட இருக்குமே ஏற்கனவே. எப்ப சித்தார்த்தகான்னு சொல்லிட்டோமோ அப்ப அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கணும். இப்ப சித்த சங்கல்பகான்னா இனிமே நிறைவேறணும்னு ஆறுது. ரெண்டுக்கும் பொருந்தாதே, முரண்பாடு வருமே. எல்லாம் அவருதுதான். ஆனால் அவருதா இருக்கிற ஜீவாத்மா அவர் என்ன அடையல, அது மட்டும்தான் நடக்கல. அப்ப தன் சங்கல்பப்படி இந்த ஜீவனை அடைவிக்கிறான். சித்த சங்கல்பகா தான் அவதரிக்கும் போது எப்படி நடத்தணுமோ நடத்துறார். தான் ஜகத்தை சிருஷ்டிக்கும் போது எப்படி நடத்தணுமோ நடத்துறார். அனைத்தும் தன்னதுதான். தன்னது தான் சொன்னபடிக்கு நடக்க வைப்பவன் சித்த சங்கல்பன். அனைத்தும் தன்னதாக இருக்கிறவன் சித்தார்த்தன். அப்ப சித்தார்த்தான்னு சொன்னால் அனைத்தும் அவரது. சித்த சங்கல்பான்னு சொன்னால் தான் நினைத்தபடிக்கு அனைத்தையும் நடத்த வல்லவர். சங்கல்ப ஞானம் பகவானுக்கு முக்கியம். ஆழ்வார் பாசுரத்தில் மழுங்காத ஞானமே படையாகிறார். அதாவது மழுங்காத வைநுதிய சக்கரணல் வலத்தையாய் தொழுங்காதல் களரிழிப்பான் புள்ளூர்ந்து தோன்னினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தாலும் சுடர்ச்சோதி மறையாதே. கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாள் ஓடி வந்துட்டு இருக்காராம். அப்ப ஏன் நீ வந்தேன்னு ஆழ்வார் கேள்வி. இப்போ பின்ன நான் வராதே, என்னத்தானே கஜேந்திரன் கூப்பிட்டது வாஸ்தவம். சக்கராயுதத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கூடாதோ? இந்த முதலை அடிக்கிறதுக்கா நீ இவ்வளவு பெரிய காரியமான? அது இப்போ முதலமேல் சீறி வந்தான்னு சின்ன நீர் புழு முதலே, இந்த முதலைய வெட்டுறதுக்கு அங்கேருந்து வைகுந்தத்திலேருந்து ஆறான்னு ஓடி வருவாளா? சக்கரத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கூடாதோ? அனுப்பிச்சு வச்சிருப்பேன். ஆனா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. கஜேந்திரன் கூப்பிட்டுதான், நான் ஒண்ணு என் உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை கூப்பிடல. கையில ஒரு தாமரை மலரை பறிச்சு விட்டேன், அதை உன் திருவடியில சமர்ப்பிக்கணும். திருவடி தாமரையா இந்த தாமரையா? போட்டியில எந்த தாமரை ஜெயிக்கிறதுன்னு அடி எனக்கு சேவிக்கணும்னு ஆசை. அதுக்குத்தான் கையில தாமரையை பறிச்சேன். நீ ஏதோ என் சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை கூப்பிடுறேன்னு நினைச்சுடாதே. நீ வந்து ரட்சிச்சுட்டியானா தாமரைய நீ வந்தா உன் திருவடியில சமர்ப்பிக்கணும். இப்ப பெருமான் வைகுந்தத்தில் இருந்து சக்கரத்தாழ்வார அனுப்பிச்சு விட்டு நீ போய் முதலைய கொண்டுட்டு வந்துருவார். தாமரைய வாங்கணுமே. ஒரு பக்தன் தாமரை மலரை பறிச்சுட்டான்னால் அதை வாங்குற வரைக்கும் பெருமாள் தூங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதை சமர்ப்பிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையோ. இதை ஞாபகம் வச்சுண்டு ஓடோடி வந்து முதலைய கொன்னுட்டு ஆனைய பாக்குறார். காலில் ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. கிட்டக்க ஓடி வந்து நின்னாராம். நின்னு தன் மேல் உத்திரியத்தை எடுத்து அப்படியே சூடு காத்து கொடுத்து
கால் புண்ணுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே வந்து நின்னுண்டு, ஏய் ஆனையே, இந்த கையில இன்னும் பிடிச்சிட்டு இருக்கியே, அதை என் திருவடியில போட்டு சேவிக்கணும் தான் ஆசைப்பட்ட, இப்போ இங்க கொண்டான்னு வாங்கி தன் திருவடியில போட்டு சேவை கொடுத்துட்டாருட்டான். இது ஆறான்னு செய்வாளா? இப்ப யாரோ ஒருத்தர் உன்னை வச்சுட்டு இருக்காருங்கிறதுக்கா அங்கேருந்து வைகுந்தத்திலேருந்து ஓடி வந்து தாமரையை வாங்கி திருவடியில போட்டு இதை சேவிக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருக்கணும்னால், பக்தனுக்காக எந்த சங்கல்பத்தோடும் வருகிறார். இவன் உன்னை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டார்னால் அப்ப சத்திய சங்கல்பன். எது சங்கல்பம்? மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளத்தையாய், உனக்கு தாராளமா சக்கரத்தையே விட்டுருக்கலாம், வேண்டாம் சங்கல்பிக்கலாமே. வைகுந்தத்திலிருந்தே முதலை அழிந்து போக கடவது. இப்ப இந்த கடவது எல்லாம் இந்த ரிஷிகள்லாம் சாபம் கொடுக்க மாட்டாளா? நீங்க எல்லாம் நாயாக மாற கடவாய், பேயாக மாற கடவாய்ங்கிறாளோ இல்லையோ, அதை போல எங்கேயானு பெருமாள் அங்கிருந்தே இருந்துட்டு இப்ப முதலை சாக கடவது சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்னா தாமரையை வாங்க முடியாது இல்லையோ. அப்ப தன் பக்தன் கொடுத்த தாமரையை நான் ஒண்ணு என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, நாகம் கடையபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தந்தவ. இந்த சரீரத்தை காப்பாத்திக்கல உன்னை வேண்டல, உன் திருவடிகள்ல இந்த தாமரையை சமர்ப்பிக்கணும். திருவடி தாமரைக்கும் சமர்ப்பித்த தாமரைக்கும் இருக்கிற பொருத்தத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ, அதற்குன்னு தான் ஓடோடி வந்தார். சங்கல்ப சக்தியை அவர் பிரயோகப்படுத்தல, சக்கராயுத சக்தியை பிரயோகப்படுத்தல, வந்தாரோ இல்லையோ. ஏன்னா அதுதான் பக்தனுக்காக அவர் எடுத்திருக்கிற சங்கல்பம். சித்த சங்கல்பகான்னு பார்த்தோம். 255வது திருநாமம் 244 சித்த சங்கல்பகா, தன் இச்சைப்படி எதையும் சாதிக்கிறார். அடுத்து 255 சித்திதா. சித்திதா பக்தர்களுக்கு சித்தியை கொடுக்கிறார். ததாதி சித்திம் ததாதி சித்திதா, சித்தி கொடுக்கிறார். என்ன சித்தி அளிப்பார்னா அஷ்டமகா சித்தி முதலான எல்லாத்தையும் கொடுக்கிறார்ங்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நமக்கு கூட அஷ்டமகா சித்தி கிடைச்சா நன்னா இருக்கும். அதெல்லாம் இருக்குமா எனக்கு தெரியாது இப்போ, ஆனா இருக்கு. சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அஷ்டமகா சித்தி இருக்கு. அஷ்டாங்க யோகம் வேற, அஷ்டமகா சித்தி வேற, நவநிதிகள் வேற. அது வேற. 9 நிதி, சங்கநிதி, பத்மநிதி முதலாவதெல்லாம் நவநிதி. அது குபேரனுடைய சொத்து, அது அவரே காணா போகிட்டார். அதைத்தான் வைத்தமாநிதி பிரிவால் ஜாகிரதப்படுத்தி அவனே திரும்பி வரச்சே கொடுத்தார்னு நவநிதியை ரட்சித்து கொடுத்தவர். இப்ப அடியும் சொல்லிட்டு இருக்கிறது அஷ்டமகா சித்தி. அணிமா, கரிமா, லகிமா, மகிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம், ஈசித்துவம். இதைத்தான் அஷ்டமகா சித்தின்னு சொல்லுவா. அணிமா சின்னதா நம்மள ஆக்கி விடுறது, மகிமா நம்ம உடம்பையே பெரிசா ஆக்கிக்கிறது, லகிமா லேசா ஆக்கி விடுறது, கரிமா பாரமா ஆக்கி விடுறது. ஹனுமான் இதெல்லாம் பண்ணாரோ இல்லையோ. இங்கேருந்து அக்கறைக்கு தாண்டி போறச்சே வேணும்னா அவ வாய்க்குள்ள போறதுக்காக இவ்வளவு சின்னதானார், திடீர்னு தன்னை பாரமாக்கின்றார், தன்னை ஸ்மெலிஷ் ஆக்கின்றார். இதெல்லாம் அணிமா, கரிமா, லகிமா, மகிமா. பிராப்தி, பிராப்தி பிராகாமியம். நாம விருப்பப்பட்ட அடையிறது பிராகாமியம். விருப்பது பிராப்தினா எந்த இடத்த வேணா இருக்கிற இடத்துல இருந்தே அடையலாம். இங்க உட்கார்ந்து இருக்கேனோ இல்லையோ, அந்த கடைசியில் இருக்கிற நாற்காலி என்னால நடத்த முடியுமோ? முடியாது. ஆனா அவ பண்ணுவா. இந்த அஷ்டமகா சித்தி அடைந்தவா நினைத்த இடத்துல எந்த பொருளை வேணா நகர்த்துற பாருங்க. இப்போ அப்ப பிராப்தி, பிராகாமியம், வசித்துவம் அனைத்தையும் தம் வசத்துல வச்சு எல்லாரையும் தான் சொல்றபடிக்கு ஆட வைக்கிறது. ஈசித்துவம் அனைத்தனுக்கும் தானே தலைவரா இருக்கிறது. இந்த 8 தான் அஷ்டமகா சித்தி. இது யாரெல்லாம் பிரார்த்திக்கலோ அவர்களுக்கு பகவானே கொடுக்கிறாருங்கிறார். சித்திதா. அப்ப தானும் சங்கல்பத்தை நிறைவேற்றினுட்டார். தனக்கு வேண்டிய சொத்தெல்லாம் இருக்கிறவர், அடைய வேண்டியது ஒண்ணுமில்லை. அத பக்தன் பிரார்த்தித்தால் கொடுக்கிறார். அதுதான் சித்திதா. அணிமா, கரிமா முதலான சித்தி சாதகேபியா ததாதி. யாரெல்லாம் சாதனம் பண்றாளோ அவர்களுக்கு அஷ்டமகா சித்தியை கொடுக்கிறார். வியாதி போகணும்னா கேட்கிறோம் தரார், கல்யாணம் ஆகலைன்னா கேட்கிறோம் தரார், உடம்பு சரியாகணும், ஏதோ குழப்பங்கள்லாம் தீரணும், கடன் தீரணும், எல்லாத்துக்கும் போங்க பெருமாளை சேவிங்கிறாளோ இல்லையோ. தீராத வியாதிப்படுத்தும், தீராத கடன் படுத்தும், என்னமோ மழை குழப்பம், குடும்பத்துல ஒண்ணு சாந்தி நிலவே நிலவாது, போறோம்னா கொடுக்கிறாரே. அதாவது அதையும் கொடுக்கிறார். அதுக்குன்னு மோட்சம் மட்டும்தான் கொடுப்பேன்னு அவர் பிடிக்காம பிடிக்கல. அப்படின்னு யார் போவா? ஏதோ இதுக்கெல்லாம் 10 பேர் போய் கேட்டுருக்கச்சே அதுல அப்படியே தேறி இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டார், அனுபவிச்சு பார்த்துட்டோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு கடைசியா தான் வருவான். வந்து சரி சரி இதெல்லாம் ஒண்ணும் சுகமாவே இல்லை, தேவரீர் மோட்சம் கொடுத்தீர்னா அனுபவிக்கிறேன்னா, இது வர்றதுக்கு இத்தனை பாடா, இதை முதல்லயே கேட்டிருக்கலாம், முதல்லயே கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு இத்தனையும்னா பட்டாத்தான் தெரியும், பட்டாலான்னு தெரிஞ்சா தேவலை. அப்ப சித்திதா 255 சித்திதா. 256 சித்தி சாதனஹா. இப்ப நாம ஒரு சித்தி அடையணும், அஷ்டமகா சித்தியே வச்சுங்க. இல்ல நமக்கு ஏதோ பெரிய சொத்துக்காரன் ஆகணும், பெரிய ஒரு வீடு கட்டணும், ஏதோ சித்தி வேணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் சின்ன சித்தி. அவ சொல்ற சித்தி எல்லாம் ரொம்பவே பெருசு. நமக்கு முதல்ல புத்தி கெட்டின சித்தியே ரொம்ப சின்னது. அல்ப சித்தி தான் நமக்கு தெரியும்.
ஆனா ரிஷிகளுக்கு தெரிஞ்சிருக்கிற சித்தி எல்லாம் ரொம்ப உயர்த்தியான சித்தி. அந்த சித்தி நம்ம வேணும்னு பெருமாள்கிட்ட போறோம். எதை சாதிக்கணும்னாலும் அதுக்கு சாதனம் கஷ்டமா தானே இருக்கணும். ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னா ரொம்ப வைராக்கியத்தோட சமப்பட்டதானே. ஹிரண்யகசிபு சாகாவரம் கேட்டார் பிரம்மாவிடத்தை. எவ்வளவு கட்டப்பட்டார்? 1 கோடி வருஷம் எலும்புதான் இருந்தது உடம்புல, தோலே இல்ல, சதையே இல்ல. அப்படி இருந்து மண்ணு மூடி போயினா அவன் வாங்கினான். அப்ப இப்படி கட்டப்பட்டு சாதிக்கிறாளோ இல்லையோ. பெருமான நாம சாதிக்கணும்னு நினைக்கிறோமே, அவர்கிட்ட ஏதோ வாங்கணுமே, பாத கரடு முரடா இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோன்னா அடைவது அவரே, அவர் அனுபவிக்கிறது ஆனந்தமா இருக்கும் இல்லையோ. அதே போல சித்தி எவ்வளவு ஆனந்தமா இருக்குமோ, புருஷார்த்தம் எவ்வளவு நன்னா இருக்கோ சாதனா அத போல சாதனமும் இனிமையா இருக்கிற அளவுக்கு இருக்கிறவர்ங்கிறார். அப்ப சாத்தியம் மட்டும் இனிமே இல்ல, சாதனமும் இனிமே. சாத்தியம்ங்கிறது அமிர்தமயமா இருக்கு. சித்தி சாதனா, சித்திக்கு சமமான சாதனம். சித்தி பகு ஆனந்தமா இருக்கு. வைகுந்தத்தை அடைஞ்சிட்டோம்னா ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா போற மார்க்கம் கொஞ்சம் சுமார் தான் சுவாமி. அப்படியா? இப்ப எல்லாரும் இந்த பக்கம் இருந்தா, நம்ம மயிலாப்பூர்ல இருந்தோம், மாம்பலத்துல இருந்தோம், அப்படி நீங்க எல்லாம் இருந்தா விலை ஏறி போச்சு சுவாமி, இன்னும் நம்மால வீடெல்லாம் வாங்கவே முடியல அப்படின்னு இங்கே கிளம்பி 10 மைல் தள்ளி தாம்பரம் வாங்கினேன், தாண்டி வாங்கினேன், அங்கெல்லாம் போவா. அவள்கிட்ட முதல்ல இப்ப இல்ல சொல்றதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாரும் இங்கே நாங்க போனாலும் இல்லையோ, போறவாளை கேட்டீங்கன்னா சொல்லுவா, சுவாமி சொர்க்கமாட்டா இருக்கு, என்ன காற்று, என்ன வெளிச்சம், என்னமா இருக்கு தெரியுமோ, ரொம்ப நன்னா இருக்குன்னுவா. ஆனா அதெல்லாம் வீட்டுக்குள்ள போன அப்புறம் போனா சொர்க்கமாட்டா இருக்கு. ஆனா வழி சொர்க்கமாட்டா இருக்குமோன்னா தெரியாது சுவாமி. சில நாள் நீஞ்சிட்டு போகணும், சில நாள் தவழ்ந்துட்டு போகணும், ஏதோ பண்ணாத்தான் நாள். அப்ப சித்தி நன்னா இருக்கு, சாதனம் நானாலையோ இல்லையோ. அத போல பெருமாள் ஒருவேளை சித்தி நன்னா இருக்கும், சாதனம் கஷ்டமா இருக்குமோன்னால் சித்தி ரசிக்கிறாப்புல சாதனமும் ரசிக்கும். சித்தி சாதனாங்கிறார். என்ன சாதனம் பக்தி தானே. பெருமானிடத்துல பக்தி பண்றது ரசிக்காதா? தொடக்க நிலையிலேந்தே ரசிக்கும் இல்லையோ. சுசுகம் கர்த்தும் அவ்யயம். கண்ணன் கீதையில சொல்லச்சே, ராஜவித்யா ராஜகுஹ்யா, ராஜவித்யா ராஜகுஹ்யம் இதம் பிரத்யக்ஷாவகமம், என்னை கொண்டு போய் உன் கண் முன்னாடி நிறுத்தம் அர்ஜுனா. சுசுகம் கர்த்தும் அவ்யயம், பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். எளிதா இருக்கும் பக்தி, இனிதா இருக்கும் பக்தி. எளிதானது இனிதானது. அப்ப சாதன தசையிலேயே இனிக்கிறது. இப்போ சாத்திய தசையில இனிக்கிறது. அப்புறம் சில பண்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், தளிக பண்றோம்னு வச்சுங்களேன். அரிசியை போட்டாச்சு, பாலை ஏத்தியாச்சு, அதுக்கு நெய்ய அது இது சக்கரை எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஆயண்டே இருக்கு. இந்த ஆயண்டு இருக்கிற சாதன தசையில சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா நன்னா இருக்காது. ஆன பிற்பாடுவானா சக்கரை பொங்கல் நன்னா இருக்கும். ஆற தசையில நன்னா இருக்குமா? ஆற தசையில சாப்பிட்டா இனிமே சக்கரை பொங்கலே சாப்பிட மாட்டோம். அப்படி ஆயிடும் நமக்கு. இப்போ இது அப்படி இல்லை. இப்போ ஆன தசையும் நன்னா இருக்கு, ஆற தசையும் நன்னா இருக்கு. பக்தி பண்ணிட்டு இருக்கிறச்சே வாயினால் பாடினா நன்னா இருக்கே, மனத்தினால் சிந்தித்தா நன்னா இருக்கே, தூமலர் தூவி தொழுதா நன்னா இருக்கே. இத பண்ண பண்ண அவர் அடைஞ்சுட்டா இன்னும் நன்னா இருக்கே. அப்ப அவருக்கு தகுந்த இது நன்னா இருக்கும் இல்லையோ. சித்தி சாதனஹா 256வது திருநாமம். யஸ்ய சாதனமபி ஏது தர்மியாமிருதமிதம் விதி நியாயேன அனுஷ்டான வேளாயாமபி பிரியங்கரத்வாது சித்தி ரூபம். இதை நாம அனுஷ்டிச்சுருக்கிற வேளையிலேயே ரொம்ப பிரியமா இருக்குமா. அதனாலதான் சித்திக்கு சமானமா சாதனமும் இருக்கு. 246வது திருநாமம். ஆழ்வார் சாதிக்கிறார், ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், தேனே மலரும் திருப்பாதன். வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்துல சரணாகதி அனுட்டி சுட்டார். வானமாமலையே அடியேன் தொட வந்தருளே, வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே முழுவேல் உலகம் எந்தாய் என்று பெருமாள்கிட்ட சரணாகதி அனுட்டி சுட்டார். எனக்கு உன் திருவடியே சாதனமா கொடுத்திருக்கே. அந்த திருவடி எப்படி இருக்கு? தேனே மலரும் திருப்பாதம். விஷ்ணோபதே பரமே மத்த உத்சா. திருவடிக்கு கைங்கரியம் பண்ணச்சேவும் தேனா இருக்கு, திருவடியை பற்றி உபாயமா இருக்கிறச்சேவும் தேனா இருக்கு. அப்ப சாதனமும் தேனா இருக்கு, சாத்தியமும் தேனா இருக்கு. சித்தி சாதனா. அடுத்து 257வது திருநாமம். விருஷாகி. அஹஹ அஹஸ் பகல் நாள்னு வச்சுங்க. விருஷ புண்ணியம்னு வச்சுங்க. விருஷாகி புண்ணிய நாள். என்னைக்கு அவரோட நமக்கு சம்பந்தம் ஏற்படுறதோ அந்த முதல் நாளே மங்கள நாளாக கொண்டவன்கிறார். விருஷாகி நாள், விருஷ புண்ணிய அக நாள். என்னைக்கு அவரோட நான் சம்பந்தப்பட்டேனோ அன்னிலேருந்து மங்களம் 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 தான் விட்டார் சுவாமி. கொஞ்ச நாள் முன்னாடி எப்பவுமே சம்பந்தம் இருக்கு, விளக்கவே முடியாது, அவர் தான் எல்லாம் சொன்னீரே. இப்ப புதுசா என்னமோ என்னைக்கு சம்பந்தப்பட்டேனோங்கிறீரேனால் சம்பந்தம் என்னைக்கு பட்டிருக்கேன்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறேனோ அன்னைக்குன்னு அர்த்தம். சம்பந்தம் எப்பவும் தான் பட்டிருக்கேன், அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எனக்கு இப்போ கங்கைக்குள்ள தினப்படி லட்சம் மீன் விளையாடிட்டு இருக்கு. கங்கா தீர்த்தத்துல தீர்த்தமாடினா முக்தி உண்டோ இல்லையோ? மீன் எல்லாம் போயிடுமா? போலியப்போ. அதுக்கு நித்தியம் கங்கா சம்பந்தம் இருக்கு. ஆனா அது கங்கா சம்பந்தம் மோட்சம் கொடுக்குங்கிற ஞானம் இல்லையே.
அது இருந்தா தான் அது மோட்சம் போகும். அப்ப எனக்கும் பெருமானோட சம்பந்தம் நித்தியம். ஆனா அந்த சம்பந்த ஞானம் ஏற்பட்டா தான் எனக்கு முக்தி. அந்த ஞானம் என்னைக்கு ஏற்படுறதோ அந்நாள் நன்னாள். அதத்தான் விஷாகின்னு சொல்றாரு. இப்ப ஆழ்வாரே பாசுரத்தில் திருக்குடந்த 6வது ஆழ்வானை பாடுகிறார். விஷாகின்னு சொல்றாரு. இப்ப ஆழ்வாரே பாசுரத்தில் திருக்குடந்த 6வது ஆழ்வானை பாடுகிறார். விஷாகின்னு சொல்றாரு. இப்ப ஆழ்வாரே பாசுரத்தில் பெருமான் இத்தனையுமாக இருக்காரே, இப்படியா இருக்கிறதுக்கு எதையானு எதிர்பார்ப்பாரோ? உலகத்துல பல பேருக்கு பல பெருமைகள் இருக்கும். ஆனா எதையானு எதிர்பார்க்காத அவர் இருக்க முடியாது. அந்த சுவாமி என்னமா பாடுவார் சுவாமி, அத்யுதமா பாடுவார், நன்னா பாடுவார். ஆனா அவர் பாடி முடிச்சிட்டு வந்த உடனே சிலீர்னு ஏதான ஒண்ணு அவருக்கு சாப்பிடறத கொடுத்துட்டு அவர் பாடுறதுக்கு இந்த ஒலிபெருக்கிய ஒழுங்கா வைக்காம அதை கரமுறான்னு ஏதானு பண்ணி விட்டுட்டு நன்னா பாடுன்னு சொல்லி பாருங்க. அது எப்படி சுவாமி பண்ணணும்? அவரே கோஷம் இருப்போம். அதெல்லாம் ஒழுங்கா ஏதான சூடா வித விதன்னு கொடுங்க, இதெல்லாம் சரியா இருக்கணும், ஆறு சத்தமிடக்கூடாது, இப்படின்னா தான் அவர் பாடுவார். அத போல பிரம்மத்துக்கு இந்த பெருமையை சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நிர்பந்தங்கள் இருக்குமோனா ஒண்ணும் வேண்டான்னுட்டார். நீ எதை கொடு, எதை கொடுக்காத போ, எதை பண்ணு, எதை பண்ணாத போ, ஒன்னத்தையும் எதிர்பார்க்காத பெருமையோ இல்லையோ, அதான் விசிஷ்டா. விசிஷ்டனா இருக்காருனால் எதையும் எதிர்பார்க்காமல் ஆகவே தனித்தன்மையோட இருக்கிறார். எது இல்லையாயினும் இதை பத்தி அழகா ஒரு அர்த்தம் நம்மாழ்வாரே சாதிக்கிறார். இந்த பெருமகள்லாம் இப்ப பார்த்தோம் இல்லையோ, நாரங்களுக்கு அயனமா இருக்கார், நாரத்தை அயனமா கொண்டிருக்கார், ஆதாரமா இருக்கார், அந்தராத்மாவா இருக்கார், எனக்கு நிறைய கொடுக்கிறார், உள்ளும் புறமும் இருக்கார். ஒருவேளை இதெல்லாம் அவர்கிட்ட இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படின்னா அவருக்கு மதிப்பே இருக்கா? இதெல்லாம் அவருக்கு இருக்கு, அதனால மதிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் இல்லைன்னா மதிக்க மாட்டேன்னு. எது இல்லாவிடிலும் அவர் அவர் தாங்கிறார். இதெல்லாம் இருந்தா சரி, இருக்கிறது உனக்கு ஒரு ஈர்ப்புக்காக, அதுக்குன்னு இது இருந்தா தான் அவரா? நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் பெருமானிடத்துல ரொம்ப ஈடுபட்டிருந்தார். நாயிகா பாவம், பெண்ணான தன்மை. தோழிகளும் தாயாரும் ஆழ்வீர் வேண்டாம், இப்படி போய் போய் அவனே ஓடின்னு இருக்க வேண்டாம், பெருமாள் ஏமாத்தினவா பல பேர் இருக்கா தெரியுமோ இப்படின்னு தோழி சொல்ல ஆரம்பித்தார். ஆழ்வாரே சொல்ற, நானே சொல்றேனே, கடியன், எங்க அண்ணன் ரொம்ப கடியன் தெரியும்னார். தோழிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அப்ப இவளே தெரிஞ்சுட்டா கடியன்னுட்டு இனிமே கண்ணன் கண்ணன் ஓடவே மாட்டா, இனிமே போக மாட்டியோ இல்லையோ. அவ மேலும் சொல்றா, நீ என்ன ஒன்னே ஒண்ணு கடியன், இப்போ சொல்றேன் கேள். கடியன், கொடியன், நெடியமால், உலகங்கொண்ட வடியன், அருவருமேனி மாயத்தன். நீ என்னமோ கடுமக்காரன்னு மட்டும் சொல்ற, நான் சொல்றேன் பொய்யே உரு. எந்த பெண்ணை எப்ப அனுகிரகிப்பர்னே தெரியாது, 16,000 பேரை கல்யாணம் பண்ணார், திருடே உரு, என்னென்ன உண்டோ நானே சொல்றேன்ட்டாரோ. ரொம்ப திருப்தியா போச்சு தோழிக்கு. ஏதோ நம்ம ஒன்னே ஒண்ணு சொல்லி மீட்க பார்த்தோம், இவளே எல்லா குற்றத்தையும் சொல்லிட்டா. அப்ப பராங்குஷ நாய்க்கு இனிமே கண்ணன் பக்கம் போக மாட்டியோ இல்லையோன்னா பாட்டே முடிக்கலையே. ஆகிலும் கொடியவன் நெஞ்சம் அவனன்னே கிடக்கும் எல்லே, ஆனாலும் இந்த நெஞ்சு அவனை விட்டு வரவே வராது. ஒருத்தருக்கு உபன்யாசத்துக்கு போனார். ராவணனும் நம்மாழ்வாரும் தலைப்பு கொடுத்துட்டான். அதுக்கு முன்னாடி போடல, ராவணனும் நம்மாழ்வாரும் இந்த தலைப்புல என்னன்னு சொல்றதுன்னா சரளமல்யம். ஏன்னா ராவணன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், நம்மாழ்வார் ஒண்ணு சொல்லியிருக்கார். எத்தனை தீயவனா பகவான் இருந்தாலும் என் மனசு அவனை விட்டு போகாது, அவனைத்தான் வணங்கும். இது நம்மாழ்வார் சொன்னது. ராவணன் சொல்றான், எத்தனை நல்லவனா ராமன் இருந்தாலும் நான் சேவிக்க மாட்டேன்னா. இவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் பாருங்க. ராமன் ரொம்ப நல்லவர், திதா பஜ்யேயம் அப்பியேயம் நான் அமேயம், என்ன ரெண்டா வெட்டி செகுத்தாலும் சரீரம் கீழே விழச்சே, இப்படித்தான் விழும்னா மாறிச்சன்ட்டு. அது ஏன் ராவணா முன்னாடி விழக்கூடாதான்? முன்னாடி விழுந்தா ராமனை வணங்கினேன்னு தெரிஞ்சு எனக்கு மோட்சம் கொடுத்தாலும் கொடுத்துட்டு வருவார். அதனால நான் ஒத்துக்கிறதாவே இல்லை. இப்ப வெட்டினாலும் பின்னோக்கி சாய்ந்தால் அப்ப என்ன அர்த்தம்? ராமன் தீயவனாங்கிறான். அவன் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும், அவன் நாட்ட வீரனே இல்லை, ஆனா என் மனசு அவங்கிட்ட ஈடுபடலை. ஆழ்வார் சொல்லிட்டார், அவன் ஆட்டம் கொடியவனே இல்லை, ஆனா என் மனசு அங்கதான் இருக்கு. அப்ப இவர் சொன்னது அப்படி, அவர் சொன்னது அப்படி. நம்ம ஆழ்வாரும் ராவணனும் வச்சுக்க வேண்டியதான். இப்ப இந்த மாதிரி நீங்க வேணா சொல்லி பாருங்க, சிசுபாலனும் திருவங்கி ஆழ்வாரும் அப்படின்னு சொல்லணும். இதுக்குன்னு அப்புறம் சிசுபால சரித்திரம் படிக்க ஆரம்பிச்சிருவோம். திருவங்கி ஆழ்வார் படிச்சா தேவையில்லை. இப்போ இனிமே சிசுபாலன் என்ன நடந்துட்டார், ஹிரண்யகசிபு என்ன நடந்தார்னா வேடிக்கைக்கு சொன்னேன், அர்த்தம் உண்மை, அதுல ஒண்ணும் போய் இல்லை. இப்ப ஆழ்வார் அப்படி சொன்னது உண்மைதான். அப்ப பெருமானுக்கு எந்த பெருமைகளே இல்லாமல் போனாலும் சுவாபாவிகமா பெருமை இருக்கிறவர். இது எதுனாலதான் அவருக்கு பெருமைன்னு இல்லை, அவருங்கிறதுனாலே அவருக்கு பெருமை. அதைத்தான் விசிஷ்டகான்னு சொல்றார். ஏது இல்லாவிட்டாலும் இதை வியாக்கியாத்தா சொல்லச்சு ஒரு அழகான சொற்றொடர் உபயோகிப்பார். வெறும்புறத்திலே ஆலத்தி கழிக்க வேண்டும்படி இருக்கும் அழகுன்னு ஒன்று எழுதுவா. வெறும்புறத்திலே ஆலத்தின்னா பெருமாள் கொண்டு அபிஷேகமால, அலங்காரமால, சங்க சக்கரெல்லாம் சாத்தல, திருவாபரணங்கள்லாம் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே சாத்துப்படியே இல்லை, புஷ்பமாலையெல்லாம் சாத்திக்கல. ஒருவேளை அதெல்லாம் சாத்தின்றா தான் இவர் நன்னா இருப்பாரோ, இல்லைன்னா இருக்க மாட்டாரோ? ஒரு நாள் ஒண்ணுமே பண்ணிக்காத இருக்கிறச்சேவே ஹாரத்தி எடுக்க வேண்டியபடி இருக்குமா. அப்ப பண்ணிண்டா கேட்கவே வேண்டாம்.
வெறும்புறத்திலே ஆலத்தி கழிப்பதுனால் ஒரு அலங்காரம் இல்ல, ஒரு உற்சவம் இல்லைன்னா இன்னும் உங்களுக்கே தெரியும், அப்பதான் அவர் ரொம்பவே நன்னா இருப்பார். இது எல்லாத்தையும் சாத்தினா அழகா குறைக்கிறோம்னு அர்த்தம். பெருமாளுக்கு திருவாபரண சாத்திருக்கா, நமக்கே சேவிக்க போறோம், நன்னா சாதரெல்லாம் போத்தி புஷ்பம் எல்லாம் மாலை சாத்திருந்தா அவன் இது உடையவர் திருமேனியை சேவிக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம், கொஞ்சம் அந்த ஷால்வியை விலைக்கிட்டு மாலையெல்லாம் விலைக்கிட்டு அவர் திருமேனியை சேவிக்க பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்போம். ஏன்னா இதெல்லாம் மூடுறது அவர் அழகா குறைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு இல்லை. இப்போ ஆபரணங்களாலேயா சுவாமிக்கு அழகு கூட்டிட போறது? இப்போ அவர் என்னைக்குமே அழகன் அலங்காரம் தான். அப்ப எதுக்கு ஆபரண சாத்திரம்னா நம்ம திருஷ்டி தோஷம் வராது இருக்கிறது, நம்ம கண்ணெச்சில் பட்டுடுங்கிறதுக்காக ராமனுக்கு இத்தனை அலங்காரமும் பண்ணி வச்சிருந்தாலாம். ஆகவே இது எதுவும் இல்லாவிட்டாலும் அவர் தான், நாம எது போட்டுண்டாலும் நாம தான், நாமத்தான் இருக்க போறோம். என்ன பண்ணிட்டாலும் அவர் அவராத்தான் இருக்க போறார், எது பண்ணி கொள்ளாவிட்டாலும். அப்ப 150வது திருநாமம் விசிஷ்டா, சுவாபாவிகமாகவே சிறப்பு படைத்தவர் விசிஷ்டா. 151வது திருநாமம் சிஷ்டகிருத்து. 152 சுச்சிகி. ரொம்ப சுலபமா ரெண்டுத்தையும் சேர்த்துட்டார் பட்டர். சிஷ்டா விசிஷ்டா, தானே தனித்தன்மை வாய்ந்தவர். சிஷ்டகிருத்து, சிஷ்டர்கள்னா நல்லார்கள், தூயவர்கள். சிஷ்டர்கள்னா சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவோம் இல்லையோ, நீங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல கடைபிடிக்கிறீங்களே ஏன் சிஷ்டாச்சாரம், பெரியோர்கள் இப்படிதான் பண்ணி வந்திருக்கா சுவாமி, அதனால சிஷ்டர்கள் ஆச்சாரத்தை கடைபிடிக்கிறேன். சிஷ்டகிருத்து, சான்றோர்களை தனக்கு சமமாக ஆக்குபவர்னு அர்த்தம். கிருத்து கரோதி, செய்கிறார். சிஷ்டர்களை தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறார், அதான் சிஷ்டகிருத்து. அபிது ஸ்வசம்பந்தேன தானு ஸ்வ அனுகுண கல்யாணான் குருவன், தன்னோட சம்பந்தப்பட்ட யாரையும் தன்னளவுக்கு உயர்ந்தவனா உயர்த்திடுவாராம், அதத்தான் சிஷ்டகிருத்துங்கிறார். சிஷ்டர்களை ஆக்கிறார், தனக்கு சமமாக ஆக்கி விடுகிறார். சிட்டனே செடுநீர் திருவரங்கத்தாய். 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார், சிட்டனேன்னு பெருமாளை கூப்பிடுறார். சிஷ்டனே அப்படின்னா தூயவனே, செழுநீர் திருவரங்கத்தாய், ஸ்ரீரங்கத்து பெருமானே நீதான் சிஷ்டன். தீர்த்தம் தண்ணீர், தீர்த்தத்தோட எது சம்பந்தப்பட்டாலும் அது தீர்த்தம் ஆயிடும் இல்லையோ. தண்ணீரோட எது தொடர்பு கொண்டாலும் அது எத்தனை அழுக்காவனா இருக்கட்டும், ஒரு நெருப்போட சம்பந்தப்பட்டா எல்லாம் தூய்மை அடைஞ்சாகணும், தண்ணீரோட சம்பந்தப்பட்டா தூய்மை அடைஞ்சாகணும். ஒரு தண்ணீரை போட்டு அலம்ப வரைச்சே கொஞ்சம் அழுக்கு கூட இருந்தது, நன்னா தேய்ச்சி அலம்பணும், வேகமா அழுக்க தள்ளணும் இல்லையோ. நன்னா வாளி முழுக்க ஜன்னீர் எடுத்துன்னு வந்தார், வரச்சே திடீர்னு தீர்த்தம் பேச ஆரம்பிச்சது. பேசி ஓரளவு அழுக்கா இருந்தா நான் போக்குவேன், அதுக்கு இவ்வளவு அழுக்கெல்லாம் வச்சு நீ என்ன போய் அலம்ப சொல்றீரே, வாண்டான்னு எப்போன்னு சொல்லுமோ. அது எப்ப சந்தோஷப்படுமா, இருக்கிறதுலயே கட்டியான அழுக்கு இருந்தா போக்கி காட்டுறேன் பாரு அப்படின்னு, அப்பதான் அது சிரிக்கவே ஆரம்பிக்கும். அத போல பிரம்மம் தீர்த்தன் தூய்மையானவர், அவர் எதை தேடுவார்னா எத்தனை அழுக்கு இருக்கோ கொண்டா அதை எவ்வளவு எளிதில போகிறேன் பார். அதனால அழுக்க கண்டு நடுங்கிறவர் இல்ல, இவரோட சம்பந்தப்பட்டால் அழுக்கைய நல்லதா ஆக்கி தனக்கு சமமா உயர்த்தி விடுறாரு இல்லையோ, அதத்தான் சிஷ்டகிருத்துன்னு சாதித்தார். அப்ப குணசாமியம் கொடுக்கிறார். முதல் பாசுரத்திலேயே துயரரு சுடரடி தொழுதழன் மனநேன்னு மாழ்வார் பாடினார். அது 2ஆம் அர்த்தம் பண்ணுவா, துயரரும் சுடரடி துயரரு சுடரடி. அந்த திருவடி யார் பற்றினாலும் அவருடைய துயரை அறுக்கும், பற்றினவர்களுடைய துயரை அறுத்து அதனால் தான் துயர் அரும், ரெண்டும் சொல்லலாம். துயரை அறுக்கும், பக்தர்களுடைய துயரம் படுத்துனா அப்ப அவரை பார்த்தா பழியர்னு சிரிப்பறான், அப்ப தான் துயர் அரும். பகவானுக்கு துயர் உண்டா அறுவரானால் பக்தர்கள் துயர் தான் அவருக்கு துயர். அப்ப இவா துயரம் படுத்து தனக்கு துயரம் போனாப்புல நினைச்சுக்கிறாராம். இப்படி உண்டோ பண்ணிருக்காரோ இல்லையோ. அபிஷிச்சது லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹ விஜ்வரஹா பிரமுமோதஹ. வால்மீகி பகவான் ராமாயணத்தில் சாதிக்கிறார், இக்கரையிலே விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் ராமன். அணையே கட்டல, அந்த பக்கம் போவே இல்லை, என்ன நடக்க போறது சண்டையே இவருக்கு தெரியாது. ஆனா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு. ஆன உடனே பெரிய காரியம் முடிஞ்சா போலே ராமன் ஜுரம் தீர்ந்ததுன்னு எழுதினார் வால்மீகி. ராமனுக்கு முதல்ல ஜுரம் வருமா, அது தீருமா, ஏதோ ஜுரம் இருக்கு. நம்ம யார தம்பின்னு சொன்னாலும் அவன் ராஜ்யம் வேண்டாங்கிறான். இது எப்பவுமே பயம் ராமனுக்கு. இவனை தம்பின்னா இவன் வேண்டாங்கிறான், லக்ஷ்மணனை சொன்னே வேண்டான்னுட்டான், பரதனை சொன்னே வேண்டான்னுட்டான், சத்ருகனம் பேச்சே இல்லைன்னுட்டான், யார கேட்டாலும் வேண்டாம். இந்த விபீஷணன் இப்ப தம்பின்னோ, இவனு எங்கேயான லங்கா ராஜ்யத்தை கொடுக்கறேன்னே வேண்டான்னா. அதனால உள்ளூர ஒரே தவிப்பா இருந்தா ராமனுக்கு. இவர் ஏத்துனுட்டாரோ இல்லையோ, தவிப்பு தீர்ந்தான்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னால் தான் துயர் அருந்தான் அர்த்தமா இல்லையா. விபீஷனுடைய துயரை அறுத்தான், அதனால் தான் துயர் அருந்தான், தனக்கும் துயர் போறது. எதனாலேனால் பக்தர்களுடைய துயர போக்கி. அப்ப சிஷ்டகிருத்து பக்தர்களை தனக்கு சமமா வசத்தி விடுறார். வசத்திட்ட உடனே சுச்சிகி, சுச்சிகின்னா
அப்ப ஒரு தனி ஒளி அவர்கிட்ட தெரியுமா. எப்பவும் தூய்மையா இருக்கிறவர் பத்தி இங்க சொல்ல வரல. இப்ப ஜலத்தை கொட்டினோம், தேய்ச்சி அலம்பிட்டோம், அழுக்கு போச்சு. அந்த அழுக்கு போச்சுன்னு உடனே இந்த ஜலத்தை பார்த்தோம். ஒருவேளை ஜலம் ரொம்ப பெருமிதத்தோட சிரிக்குமோ? இப்படி கேள்விப்பட்டது இல்லையோ? ஏன்னா ஜலம் எப்படி அச்சேதனமாச்சு, அதனால அதுக்கு சிரிக்க தெரியாது, புரிஞ்சுக்க தெரியாது. ஆனா தன் பக்தர்களுடைய அழுக்க பெருமாள் போக்கின உடனே அப்படியே அவரை நிமிர்ந்து பார்த்தோம்னா ஒரு அப்படி நினைக்க முடியாத ஒரு பெருமிதமான ஒளியோட இருப்பாராம். அதத்தான் சுச்சிஹிங்கிறாருங்கிறார். இதுக்கு ஒரு இடம் சொன்னா சட்டுன்னு புரிஞ்சு போயிடும். தாள்களை எனக்கே தலைத்தலை சிறப்ப தந்த பேருதவை கைமாறா தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலன் செய்தன் சோதி, என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி, தோள்கள் ஆயிரத்தாய் துளமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியனேன் பெரியவப்பனேன் ஆழ்வார் பாசுரம். பெருமாள் எனக்கு அவர் திருவடியை தந்தார். தாள்களை எனக்கே தலை சிறப்ப தந்த பேருதவி கைமாறா, அவர் திருவடி எனக்கு கொடுத்திருக்காரோ இல்லையோ, அதுக்கு நாம என்ன பிரத்யுபகாரம் பண்ணலாம்? அவரே அவரை கொடுத்திருக்காரு, அதுக்கு நான் திரும்ப என்ன செய்யலான்னு யோசிச்சேன். ஆத்மாவை அப்படி அழைச்சுன்னு போனேன். ஆழ்வார் சொல்றார், தன் ஆத்மாவே சொல்லிக்கிறார். இப்போ ஆத்மாவே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சே தாப்பனார் தோளை அணைச்சுன்னு போய் அந்த மணமகனிடத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரோ இல்லையோ, அத போல ஆழ்வார் தன் ஆத்மாவே அனைத்து அழைச்சுன்னு போய் பெருமாள் திருவடியில சேர்த்துட்டார். தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன், பெருமானுடைய திருவடிகளுக்கு எழுதி கொடுத்துட்டேன். இப்ப அந்த திருவடியில பெருமாள் சேர்த்துனுட்டார். சட்டுன்னு அவர் முகத்தை நிமிர்ந்து பார்த்தேன். எப்படி இருந்தார்? சோதி சிஷ்டகிருத்து நம்மாழ்வார திருவடியில சேர்த்து தனக்கு சமமானவரை ஆக்கிவிட்டார். ஆக்கியனோடனே நிமிர்ந்து பார்த்தேன், சுச்சிஹி சோதி. அப்ப சிஷ்டகிருத்து சுச்சிஹி ஆழ்வார திருவடியில சேர்த்துன்னு தனக்கு சமமா ஆக்கிவிட்டாரா. ஆக்கினதை நிமிர்ந்து பார்த்தோம்னால் எப்பேற்பட்டவரை எனக்கு சேர்த்து இருக்கேன் பத்தியான்னு ஒரு பெருமிதம். அந்த பெருமிதத்தோட தான் நின்றிருந்தார் பெருமாள். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சாதிக்கிறார், தாவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உள்ளையல்லால் சிக்கன செங்கண் மாலே ஆவியே அமுதே. ஆழ்வார், உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போறேன், ஏன்னா நான் ரொம்ப தாழ்ந்தவனாயிட்டேன். பகவான் நீரோ உயர்ந்தவரா இருக்கீர், இந்த அழுக்கு உன் மேர்ல பட்டா உனக்கும் அழுக்கு ஒட்டினுடுமோ என்னமோ, வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு ஆழ்வார் பிரிய ஆரம்பிச்சார். பெருமாள் ஆழ்வாரை சமாதானப்படுத்தி, அதெல்லாம் போவாண்டாம், நான் திரிவிக்ரம அவதாரம் பண்ணச்சே அழுக்கு பிடிச்சவா தலையிலெல்லாம் காலை வைக்க மாட்டேன்னு சொன்னேனோ? நான் சொல்லவே இல்லையே. யார் வேணா தலையை காட்டுங்கோ வைங்கோன்னு தானே சொன்னேன். தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டையந்தாய், அன்று உலகத்தை தாவி இழந்த அனைவர் தலையிலும் திருவடி இட்டாயே கொண்ட வெந்தாய் சேவியேன் உள்ளையல்லால். இந்த சரித்திரத்தை நீ சொன்னோன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன், தாழ்ந்தவர்களை விடமாட்டேன் நீ சொன்னியோ இல்லையோ, இனிமே நான் போக மாட்டேன். சிக்கன பிடிச்சேன், உன்னை கெட்டியா பிடிச்சுனுட்டேன்னு நிமிந்து பார்த்தாராம் செங்கண்மாலே. அப்ப புதுச தாமரைய போல செவந்த கண்கள் மலர்ந்து இருந்துதான். அப்ப இத்தனை நாழி சோர்ந்து இருந்தது. ஆழ்வார் விலக போறேன்னு சொல்லிட்டார், சோர்ந்து போச்சு. இப்ப சிஷ்டகிருத்து ஆழ்வாரை சேர்த்துட்டாரோ இல்லையோ செங்கண்மாலே. உடனே திருக்கண்கள் விரிந்தனாங்கிறது இந்த ரெண்டு திருநாமத்துக்கு அர்த்தம். அப்பிரமேயாத்மா விசிஷ்டா சிஷ்டகிருத்து சுச்சிஹி என்ன 251வது திருநாமம். 252 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 253வது திருநாமம் சித்தார்த்தா. சித்தமான அர்த்தம். நாம சாதிக்க வேண்டியது ஒண்ணுமில்லை, அவரே சித்தமா இருக்கார். சித்தார்த்தம் என்னால் சாத்தியம் பண்ண வேண்டாம், நாம சாதிக்க வேண்டாம், தலையெல்லாம் பண்ண வேண்டாம், பண்ணி வச்சிருக்கா. இப்ப நீங்க உட்காந்துருக்கு 8:30 8:45 ஆயிடு முடியறதுக்கு, அப்புறம் போகணும், அடுப்பு மூட்டணும், அரிசியா உப்மாவா எதுவா என்ன இதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு யார் யாருக்கு பலகாரமோ யார் யாருக்கு தழுகியோ இதெல்லாம் கஷ்டம் சுவாமி. போனா சித்தமா இருந்தா சாப்பிட்டு படுத்தணும். இதான் சித்தம்ங்கிறமோ இல்லையோ. அத போல பெருமாள் சாத்தியமா இருப்பாரோ, சித்தமா இருப்பார், எப்போதும் தயார். நான் ஒண்ணு பண்ணி அவரை சாதிக்கவே வேண்டாம், அடுப்பே மூட்ட வேண்டாம், அரிசி களையவே வேண்டாம், எப்போதும் சித்தமா இருக்கார். அத யதோக்த உபபாதனம் சித்தார்த்தா ஸ்வதயேவ அவாப்த சமஸ்த காமத்வாத். அது எப்படி அவர் மட்டும் சித்தமா எப்பவும் இருக்கார்? நாம சாத்தியம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா மூஞ்சி அலம்பிக்கணும், முகத்தை அலம்பிக்கணும், நெத்திக்கெல்லாம் அட்டுக்கணும், அதுக்கப்புறம் புடவை உடுத்திக்கணும், வேட்டி உடுத்திக்கணும், எல்லாம் சரியா இருக்கா கண்ணாடியில் ஒரு தரம் பார்த்துக்கணும், கிளம்புற சமயத்துக்கு எத்தியான மறந்து போடுவோம் பார்க்கணும். இதெல்லாம் ஆகாசம், இதெல்லாம் சித்தமாவே இல்லைன்னு அர்த்தம். பெருமாள் சித்தமா இருக்காரு என்னால் எல்லாவற்றையும் எப்போதும் அடைந்தவராக இருந்தா சித்தமா தான் இருப்பார். எப்ப யாரு சித்தமா இருப்பார்? இனிமேல் அடைய வேண்டியதற்கு ஒண்ணு இல்லைன்னா தான் சித்தம் ஆகும். இனிமே அடையணும்னு ஒண்ணு இருந்தாலே அப்ப சாத்தியம் ஆயிடும் இல்லையோ. பெருமான் அவாப்த சமஸ்த காமன், அதாவது இனி நிறைவேறாத ஆசை ஒன்று கூட இல்லாதவர், எல்லா ஆசைகளும் முழுவதுமா நிறைவேறி இருக்கிறவர். அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்லுகிறார். அவாப்த சமஸ்த காமன்னா
தன்னுடைய ஆசைகள் எப்போதும் அனைத்து காலத்திலையும் நிறைவேறி இருக்கிறவர். அதத்தான் சித்தார்த்தா. எல்லா பொருளும் அவரிடத்துல இருக்கா, இனிமே சாதிக்க வேண்டியது இல்லையா, அனைத்தும் சொத்தானால் உன் சொத்தை என்ன கேட்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு 10வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் கிட்டத்தட்ட தலையில கை வச்சுட்டார். ஹந்ததே கதையிஷ்யாமி விபூதி ராத்மன சுபாக. என் சொத்து என்னன்னு சொல்ல போறேன். எல்லாருக்கும் சொத்து பட்டியல் கொடுக்கறதுன்னா பெரிய ஆபத்து. கண்ணனை கேட்டார், உன் சொத்து பட்டியல் என்னன்னு. இவர் சொன்னது இப்போ எதையானு விட்டுட போறேனேன்னு பயமா இருக்குன்னார். ஏன்னா நாமெல்லாம் கவலைப்படுறது சொல்லக்கூடாது எங்கேயானு சொல்லிட போறமேனுட்டு. ஆனா இப்ப அவர் கவலைப்படுறது எங்கேயானு விட்டுட்டேன்னா நாளைக்கு ஒரு நாஸ்திகம் வந்து உங்க கண்ணன் சொன்ன சொத்து பட்டியல்ல இது இல்ல பத்தி இல்லையோ, அதனால அது எங்களுதான். அதனாலதான் இல்ல இல்ல எல்லாம் அவரது விடாம சொல்லணுங்கிறதுக்காக. இரு அர்ஜுனா சொல்றேன் கேள். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ருத்ரானாம் சங்கரஸ்சாஸ்மி. கூட்டம் கூட்டமா எடுத்து ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணுவா இருக்கேன், ருத்ரர்களுக்குள்ள சங்கரனா இருக்கேன், ஸ்தாவரங்களுக்குள்ள ஹிமாச்சலா இருக்கேன், சிகரங்களுக்குள்ள மேருவா இருக்கேன், பலதலை நாகப்பாம்புகளுக்குள்ள ஆதிசேஷனா இருக்கேன், ஒரு தலை பாம்புக்குள்ள வாசுகியா இருக்கேன், இவர்களுக்குள்ள பிரகஸ்பதியா இருக்கேன், அந்த நட்சத்திரங்களுக்குள்ள சசி அவர் தான் சந்திரனா இருக்கேன். இப்படி இப்படி இப்படின்னு கூட்ட கோட்டி கோட்டியா எடுத்து இது மொத்தம் என்னது. அப்ப அனைத்தும் அவருதுன்னு பிற்பாடு எதுக்கு சாதிக்கணும்? அவர்தான் எல்லாமே இருக்கே. அப்ப அனைத்தும் அவரதாக இருக்கிறபடியால் சாதிக்க தேவையில்லை. சித்தம் தானே இருக்கிறார். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு போஷம். அப்ப உலகம் உன்னுடையாய் அனைத்தையும் உடையவரொல்லையோ, அதனால இனிமே சாதிக்க வேண்டாம். சித்தார்த்தா 253வது திருநாமம். அடுத்து 254வது திருநாமம் சித்த சங்கல்பா. எல்லாம் அந்த சுவாமிகிட்ட இருக்கு. 4 வீடு வச்சிருக்கார், நிறைய வண்டி எல்லாம் வச்சிருக்கார், எல்லாம் இருக்கு. ஒங்கி வரவே மாட்டார். அதே சுவாமி அவர் தான் எல்லா சொத்தும் வச்சிருக்காரு, ஏன் வரமாட்டார்னா சொன்னா ஒருத்தரும் கேட்கறது இல்லை. எதுக்கு இந்த உலகத்தோட தொடர்புன்னு வரமாட்டார். அவருக்கு வேண்டியதெல்லாம் அவருக்குள்ளே இருக்கு. ஒருத்தர் அவர் சொன்னதை கேட்க மாட்டா, அதனால வரமாட்டார்னா இது ஆபத்து. எல்லாம் அவர்தான் இருக்கிறது. சித்தார்த்தா. இனிமே சாதிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. சாதிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக வெறும் விட்டுடாதீங்க. சித்த சங்கல்பா. எடுத்த நினைத்த செயல்கள் அத்தனையும் சாதிச்சுடுறவர். அதுதான் சித்த சங்கல்பா. சங்கல்பத்தை எந்த சங்கல்பம் எடுத்தாலும் சித்தி அடையிறது இல்லையோ. இந்த ரெண்டு கொஞ்சம் பொருந்தாம வரும்பாருங்க. எல்லாம் ஒருத்தர் அடைஞ்சுட்டார், அப்ப சங்கல்பிக்கவே மாட்டாரோ இல்லையோ. சங்கல்பிக்கணும்னாலே ஒன்னு அடையணும், இருந்தா தானே சங்கல்பிப்போம். சித்தார்த்தகாங்கிறதுனாலே அனைத்தையும் அடைந்தவர்னு ஆயிடுது. சித்த சங்கல்பகாங்கிறதுனாலே சங்கல்பத்தை சித்தி அடைவிக்கிறவர்னு ஆறுது. எடுத்த சங்கல்பத்தை நிறைவேற்றுறவர்னு ஆறுது. நிறைவேற்றி ஏதோ நடக்கணும் இல்லையோ, நிறைவேற்றி நடக்கணும். அதுதான் அவர்கிட்ட இருக்குமே ஏற்கனவே. எப்ப சித்தார்த்தகான்னு சொல்லிட்டோமோ அப்ப அவர்கிட்ட அது ஏற்கனவே இருக்கணும். இப்ப சித்த சங்கல்பகான்னா இனிமே நிறைவேறணும்னு ஆறுது. ரெண்டுக்கும் பொருந்தாதே, முரண்பாடு வருமே. எல்லாம் அவருதுதான். ஆனால் அவருதா இருக்கிற ஜீவாத்மா அவர் என்ன அடையல, அது மட்டும்தான் நடக்கல. அப்ப தன் சங்கல்பப்படி இந்த ஜீவனை அடைவிக்கிறான். சித்த சங்கல்பகா. தான் அவதரிக்கும் போது எப்படி நடத்தணுமோ நடத்துறார். தான் ஜகத்தை சிருஷ்டிக்கும் போது எப்படி நடத்தணுமோ நடத்துறார். அனைத்தும் தன்னதுதான். தன்னது தான் சொன்னபடிக்கு நடக்க வைப்பவன் சித்த சங்கல்பன். அனைத்தும் தன்னதாக இருக்கிறவன் சித்தார்த்தன். அப்ப சித்தார்த்தான்னு சொன்னால் அனைத்தும் அவரது. சித்த சங்கல்பான்னு சொன்னால் தான் நினைத்தபடிக்கு அனைத்தையும் நடத்த வல்லவர். சங்கல்ப ஞானம் பகவானுக்கு முக்கியம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் மழுங்காத ஞானமே படையாகங்கிறார். அதாவது மழுங்காத வைநுதிய சக்கரணல் வலத்தையாய் தொழுங்காதல் களரிழிப்பான் புள்ளூர்ந்து தோன்னினையே மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தாலும் சுடர்ச்சோதி மறையாதே. கஜேந்திர மோட்சத்துக்கு பெருமாள் ஓடி வந்துட்டு இருக்காராம். அப்ப ஏன் நீ வந்தேன்னு ஆழ்வார் கேள்வி. இப்போ பின்ன நான் வராதே, என்னத்தானே கஜேந்திரன் கூப்பிட்டது வாஸ்தவம். சக்கராயுதத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கூடாதோ? இந்த முதலை அடிக்கிறதுக்கா நீ இவ்வளவு பெரிய காரியமான? அது இப்ப முதலமேல் சீறி வந்தான்னு சின்ன நீர்ப்புழு முதலே, இந்த முதலைய வெட்டுறதுக்கு அங்கேருந்து வைகுந்தத்திலேருந்து ஆறான்னு ஓடி வருவாளா? சக்கரத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கூடாதோ? அனுப்பிச்சு வச்சிருப்பேன். ஆனா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. கஜேந்திரன் கூப்பிட்டுதான். நான் ஒண்ணு என் உடம்ப காப்பாத்திக்கிறதுக்கு உன்னை கூப்பிடல. கையில ஒரு தாமரை மலரை பறிச்சு விட்டேன். அதை உன் திருவடியில சமர்ப்பிக்கணும். திருவடி தாமரையா இந்த தாமரையா? போட்டியில எந்த தாமரை ஜெயிக்கிறதுன்னு அடி எனக்கு சேவிக்கணும்னு ஆசை. அதுக்குத்தான் கையில தாமரையை பறிச்சேன். நீ ஏதோ என் சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை கூப்பிடுறேன்னு வச்சுடாதே. நீ வந்து ரட்சிச்சுடியானா தாமரைய நீ வந்தா உன் திருவடியில சமர்ப்பிக்கணும். இப்ப பெருமான் வைகுந்தத்தில் இருந்து சக்கரத்தாழ்வார அனுப்பிச்சு விட்டு நீ போய் முதலைய கொண்டுட்டு வந்துருவார். தாமரைய வாங்கணுமே.
ஒரு பக்தன் தாமரை மலரை பறிச்சுட்டான்னால் அதை வாங்குற வரைக்கும் பெருமாள் தூங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதை சமர்ப்பிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையோ. இதை ஞாபகம் வச்சுண்டு ஓடோடி வந்து முதலைய கொன்னுட்டு ஆனைய பாக்குறார், காலில் ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கு. கிட்டக்க ஓடி வந்து நின்னாராம். நின்று தன் மேல் உத்திரியத்தை எடுத்து அப்படியே சூடு காத்து கொடுத்து கால் புண்ணுக்கெல்லாம் ஒத்தடம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே வந்து நின்னுண்டு, ஏய் ஆனையே, இந்த கையில இன்னும் பிடிச்சிட்டு இருக்கியே, அதை என் திருவடியில போட்டு சேவிக்கணும் தான் ஆசைப்பட்டேன், இப்போ இங்க கொண்டான்னு வாங்கி தன் திருவடியில போட்டு சேவை கொடுத்துட்டாருட்டார். இது ஆறான்னு செய்வாளா? இப்ப யாரோ ஒருத்தர் உன்னை வச்சுட்டு இருக்காருங்கிறதுக்கா அங்கேருந்து வைகுந்தத்திலேருந்து ஓடி வந்து தாமரைய வாங்கி திருவடியில போட்டு இதை சேவிக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருக்கணும்னால் பக்தனுக்காக எந்த சங்கல்பத்தோடும் வருகிறார். இவன் உன்னை பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டார்னால் அப்ப சத்திய சங்கல்பன். எது சங்கல்பம்? மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளத்தையாய். உனக்கு தாராளமா சக்கரத்தையே விட்டுருக்கலாம், வேண்டாம் சங்கல்பிக்கலாமே. வைகுந்தத்துல இருந்துட்டே முதலை அழிந்து போக கடவது. இப்ப கடவுது கடவுது எல்லாம் இந்த ரிஷிகள்லாம் சாபம் கொடுக்க மாட்டாளா? நீங்க எல்லாம் நாயாக மாற கடவாய், பேயாக மாற கடவாய்ங்கிறாளோ இல்லையோ. அதை போல எங்கேயானு பெருமாள் அங்கிருந்தே இருந்துட்டு இப்ப முதலை சாக கடவுது சொல்லியிருக்கலாம். ஆனா சொன்னா தாமரையை வாங்க முடியாது இல்லையோ. அப்ப தன் பக்தன் கொடுத்த தாமரையை நான் ஒண்ணு என்ன காப்பாத்திக்கிறதுக்காக இல்ல, நாகம் கடையபரஸ்யாஸ்ய திராணார்த்தம் மதுசூதன தரஸ்த கமலான்யேவ பாதையோர் அர்ப்பித்தந்தவ. இந்த சரீரத்தை காப்பாத்திக்கல உன்னை வேண்டல, உன் திருவடிகள்ல இந்த தாமரையை சமர்ப்பிக்கணும். திருவடி தாமரைக்கும் சமர்ப்பித்த தாமரைக்கும் இருக்கிற பொருத்தத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாரோ இல்லையோ. அதற்குன்னு தான் ஓடோடி வந்தார். சங்கல்ப சக்தியை அவர் பிரயோகப்படுத்தல, சக்கராயுத சக்தியை பிரயோகப்படுத்தல, வந்தாரோ இல்லையோ. ஏன்னா அதுதான் பக்தனுக்காக அவர் எடுத்திருக்கிற சங்கல்பம். சித்த சங்கல்பகான்னு பார்த்தோம். 255வது திருநாமம் 244 சித்த சங்கல்பகா. தன் இச்சைப்படி எதையும் சாதிக்கிறார். அடுத்து 255 சித்திதா. சித்திதா பக்தர்களுக்கு சித்தியை கொடுக்கிறார். ததாதி சித்திம் ததாதி சித்திதா. சித்தி கொடுக்கிறார். என்ன சித்தி அளிப்பார்னா அஷ்டமகா சித்தி முதலான எல்லாத்தையும் கொடுக்கிறார்ங்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நமக்கு கூட அஷ்டமகா சித்தி கிடைச்சா நன்னா இருக்கும். அதெல்லாம் இருக்குமா எனக்கு தெரியாது இப்போ, ஆனா இருக்கு. சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அஷ்டமகா சித்தி இருக்கு. அஷ்டாங்க யோகம் வேற, அஷ்டமகா சித்தி வேற, நவநிதிகள் வேற, அது வேற. 9 நிதி, சங்கநிதி, பத்மநிதி முதலாதெல்லாம் நவநிதி. அது குபேரனுடைய சொத்து, அதை அவரே காணா போய்கிட்டார். அதைத்தான் வைத்தமாநிதி பெருமாள் ஜாகிரதப்படுத்தி அவனே திரும்பி வரச்சே கொடுத்தார்னு நவநிதியை ரட்சித்து கொடுத்தவர். இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அஷ்டமகா சித்தி. அணிமா, கரிமா, லகிமா, மகிமா, பிராப்தி, பிராகாமியம், வசித்வம், ஈசித்வம். இதைத்தான் அஷ்டமகா சித்தின்னு சொல்லுவா. அணிமா சின்னதா நம்மள ஆக்கி விடுறது, மகிமா நம்ம உடம்பையே பெரிசா ஆக்கிக்கிறது, லகிமா லேசா ஆக்கி விடுறது, கரிமா பாரமா ஆக்கி விடுறது. ஹனுமான் இதெல்லாம் பண்ணாரோ இல்லையோ. இங்கே அக்கறைக்கு தாண்டி போறச்சே வேணும்னா அவ வாய்க்குள்ள போறதுக்காக இவ்வளவு சின்னதானார், திடீர்னு தன்னை பாரமாக்கின்றார், தன்னை ஸ்மெலிஷ் ஆக்கின்றார். இதெல்லாம் அணிமா, கரிமா, லகிமா, மகிமா. பிராப்தி, பிராப்தி பிராகாமியம். நாம விருப்பப்பட்ட அடையிறது பிராகாமியம். விருப்பது பிராப்தினா எந்த இடத்த வேணா இருக்கிற இடத்துல இருந்தே அடையலாம். இங்க உட்கார்ந்து இருக்கேனோ இல்லையோ, அந்த கடைசியில் இருக்கிற நாற்காலி என்னால நடத்த முடியுமோ? முடியாது. ஆனா அவ பண்ணுவா. இந்த அஷ்டமகா சித்தி அடைந்தவா நினைத்த இடத்துல எந்த பொருளை வேணா நகர்த்துற பாருங்க. இப்போ அப்ப பிராப்தி, பிராகாமியம், வசித்வம் அனைத்தையும் தம் வசத்துல வச்சு எல்லாரையும் தான் சொல்றபடிக்கு ஆட வைக்கிறது. ஈசித்வம் அனைத்தனுக்கும் தானே தலைவரா இருக்கிறது. இந்த 8 தான் அஷ்டமகா சித்தி. இது யாரெல்லாம் பிரார்த்திக்கலோ அவர்களுக்கு பகவானே கொடுக்கிறாருங்கிறார். சித்திதா. அப்ப தானும் சங்கல்பத்தை நிறைவேற்றினுட்டார். தனக்கு வேண்டிய சொத்தெல்லாம் இருக்கிறவர், அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை. அத பக்தன் பிரார்த்தித்தால் கொடுக்கிறார். அதுதான் சித்திதா. அணிமா, கரிமா முதலான சித்தி சாதகேபியா ததாதி. யாரெல்லாம் சாதனம் பண்றாளோ அவர்களுக்கு அஷ்டமகா சித்தியை கொடுக்கிறார். வியாதி போகணும்னா கேட்கிறோம் தரார், கல்யாணம் ஆகலைன்னா கேட்கிறோம் தரார், உடம்பு சரியாகணும், ஏதோ குழப்பங்கள்லாம் தீரணும், கடன் தீரணும், எல்லாத்துக்கும் போங்க பெருமாளை சேவிங்கிறாளோ இல்லையோ. தீராத வியாதிப்படுத்தும், தீராத கடன் படுத்தும், என்னமோ மழை குழப்பம், குடும்பத்துல ஒண்ணு சாந்தி நிலவே நிலவாது, போறோம்னா கொடுக்கிறாரு. அதையும் கொடுக்கிறார். அதுக்கு மோட்சம் மட்டும்தான் கொடுப்பேன்னு அவர் பிடிக்காம பிடிக்கல. அப்படின்னு யார் போவா? ஏதோ இதுக்கெல்லாம் 10 பேர் போய் கேட்டுருக்கச்சே அதுல அப்படியே தேறி ஓ இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டார், அனுபவிச்சு பார்த்துட்டோம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னு கடைசியா தான் வருவாமா. வந்து சரி சரி இதெல்லாம் ஒன்னும் சுகமாவே இல்லை, தேவரீர் மோட்சம் கொடுத்தீர்னா அனுபவிக்கிறேன்னா, இது வர்றதுக்கு இத்தனை பாடா, இதை முதல்லயே கேட்டிருக்கலாம், முதல்லயே கொடுத்துருப்பேன். அதை விட்டுட்டு இத்தனையும்னா பட்டாத்தான் தெரியும், பட்டாலான்னு தெரிஞ்சா தேவலை. அப்ப சித்திதா 255 சித்திதா
256 சித்தி சாதனா. இப்ப நாம ஒரு சித்தி அடையணும், அட்டமகா சித்தியே வச்சுங்க. இல்ல நமக்கு ஏதோ பெரிய சொத்துக்காரன் ஆகணும், பெரிய ஒரு வீடு கட்டணும், ஏதோ சித்தி வேணும்னு வச்சுங்களேன். இதெல்லாம் சின்ன சித்தி. அவ சொல்ற சித்தி எல்லாம் ரொம்பவே பெருசு. நமக்கு முதல்ல புத்தி கெட்டின சித்தியே ரொம்ப சின்னது, அல்ப சித்தி தான் நமக்கு தெரியும். ஆனா ரிஷிகளுக்கு தெரிஞ்சிருக்கிற சித்தி எல்லாம் ரொம்ப உயர்த்தியான சித்தி. அந்த சித்தி நம்ம வேணும்னு பெருமாள்கிட்ட போறோம். எதை சாதிக்கணும்னாலும் அதுக்கு சாதனம் கட்டமா தானே இருக்கணும். ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னா ரொம்ப வைராக்கியத்தோட சமப்பட்டதானே. ஹிரண்யகசிபு சாகாவரம் கேட்டார் பிரம்மாவிடத்தை. எவ்வளவு கட்டப்பட்டார்? 1 கோடி வருஷம் எலும்புதான் இருந்தது உடம்புல, தோலே இல்ல, சதையே இல்ல. அப்படி இருந்து மண்ணு மூடி போயினா அவன் வாங்கினான். அப்ப இப்படி கட்டப்பட்டு சாதிக்கிறாளோ இல்லையோ. பெருமான நாம சாதிக்கணும்னு நினைக்கிறோமே, அவர்கிட்ட ஏதோ வாங்கணுமே, பாத கரடு முரடா இருக்குமோ, கஷ்டமா இருக்குமோன்னா அடைவது அவரே, அவர் அனுபவிக்கிறது ஆனந்தமா இருக்கும் இல்லையோ. அதே போல சித்தி எவ்வளவு ஆனந்தமா இருக்குமோ, புருஷார்த்தம் எவ்வளவு நன்னா இருக்கோ சாதனா அத போல சாதனமும் இனிமையா இருக்கிற அளவுக்கு இருக்கிறவர்ங்கிறார். அப்ப சாத்தியம் மட்டும் இனிமே இல்ல, சாதனமும் இனிமே. சாத்தியம்ங்கிறது அமிர்தமயமா இருக்கு. சித்தி சாதனா, சித்திக்கு சமமான சாதனம். சித்தி பகு ஆனந்தமா இருக்கு, வைகுந்தத்தை அடைஞ்சிட்டோம்னா ரொம்ப நன்னா இருக்கு. ஆனா போற மார்க்கம் கொஞ்சம் சுமார் தான் சுவாமி. அப்படியா? இப்ப எல்லாரும் இந்த பக்கம் இருந்தா, நம்ம மயிலாப்பூர்ல இருந்தோம், மாம்பலத்துல இருந்தோம், அப்படி நீங்க எல்லாம் இருந்தா விலை ஏறி போச்சு சுவாமி, இன்னும் நம்மால வீடெல்லாம் வாங்கவே முடியல அப்படின்னு நீங்க கிளம்பி 10 மைல் தள்ளி தாம்பரம் வாங்கினேன், தாண்டி வாங்கினேன், அங்கெல்லாம் போவா. அவள்கிட்ட முதல்ல இப்ப இல்ல சொல்றதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோ. அப்ப எல்லாரும் இங்க அங்க போனாலும் இல்லையோ, போறவாளை கேட்டீங்கன்னா சொல்லுவா, சுவாமி ஸ்வர்க்கமாட்டா இருக்கு, என்ன காற்று, என்ன வெளிச்சம், என்னமா இருக்கு தெரியுமோ, ரொம்ப நன்னா இருக்குன்னுவா. ஆனா அதெல்லாம் வீட்டுக்குள்ள போன அப்புறம் போனா சொர்க்கமாட்டா இருக்கு, ஆனா வழி சொர்க்கமாட்டா இருக்குமோன்னா தெரியாது சுவாமி. சில நாள் நீஞ்சிட்டு போனோம், சில நாள் தவழ்ந்துட்டு போகணும், ஏதோ பண்ணாத்தான் நாள். அப்ப சித்தி நன்னா இருக்கு, சாதனம் நானாலையோ இல்லையோ. அத போல பெருமாள் ஒருவேளை சித்தி நன்னா இருக்கும், சாதனம் கட்டமா இருக்குமோன்னால் சித்தி ரசிக்கிறாப்புல சாதனமும் ரசிக்கும். சித்தி சாதனாங்கிறார். என்ன சாதனம் பக்தி தானே. பெருமானிடத்துல பக்தி பண்றது ரசிக்காதா? தொடக்க நிலையிலேந்தே ரசிக்கும் இல்லையோ. சுசுகம் கர்த்தும் அவ்யயம். கண்ணன் கீதையில சொல்லச்சே, ராஜவித்யா ராஜகுஹ்யம், ராஜவித்யா ராஜகுஹ்யம் இதம் பிரத்யக்ஷாவகமம். என்ன கொண்டு போய் உன் கண் முன்னாடி நிறுத்தம் இருக்குன்னா சுசுகம் கர்த்தும் அவ்யயம். பண்றதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், எளிதா இருக்கும் பக்தி, இனிதா இருக்கும் பக்தி. எளிதானது இனிதானது. அப்ப சாதன தசையிலேயே இனிக்கிறது. இப்போ சாத்திய தசையில இனிக்கிறது. அப்புறம் சில பண்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், தளிய பண்றோம்னு வச்சுங்களேன். அரிசியை போட்டாச்சு, பாலை ஏத்தியாச்சு, அதுக்கு நெய்யா அது இது சக்கரை எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஆயண்டே இருக்கு. இந்த ஆயண்டு இருக்கிற சாதன தசையில சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? நிச்சயமா நன்னா இருக்காது. ஆன பிற்பாடுவானா சக்கரை பொங்கல் நன்னா இருக்கும். ஆற தசையில நன்னா இருக்குமா? ஆற தசையில சாப்பிட்டா இனிமே சக்கரை பொங்கலே சாப்பிட மாட்டோம், அப்படி ஆயிடும் நமக்கு. இப்போ இது அப்படி இல்லை. இப்போ ஆன தசையும் நன்னா இருக்கு, ஆற தசையும் நன்னா இருக்கு. பக்தி பண்ணிட்டு இருக்கிறச்சே வாயினால் பாடினா நன்னா இருக்கே, மனத்தினால் சிந்தித்தா நன்னா இருக்கே, தூமலர் தூவி தொழுதா நன்னா இருக்கே. இத பண்ண பண்ண அவர் அடைஞ்சுட்டா இன்னும் நன்னா இருக்கே. அப்ப அவருக்கு தகுந்த இது நன்னா இருக்கும் இல்லையோ. சித்தி சாதனா. 256வது திருநாமம். யஸ்ய சாதனமபி ஏது தர்மியாமிருதமிதமிதி நியாயேன அனுஷ்டான வேளாயாமபி பிரியங்கரத்வாது சித்தி ரூபம். இதை நாம அனுஷ்டிச்சுருக்கிற வேளையிலேயே ரொம்ப பிரியமா இருக்குமா. அதனாலதான் சித்திக்கு சமானமா சாதனமும் இருக்கு. 246வது திருநாமம். ஆழ்வார் சாதிக்கிறார், ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், தேனே மலரும் திருப்பாதன். வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்துல சரணாகத்தை அனுஷ்டிச்சுட்டார். வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே, வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தைத்தாய் தந்தையே முழுவேல் உலகம் எந்தாய் என்று பெருமாள்கிட்ட சரணாகதி அனுஷ்டிச்சுட்டார். எனக்கு உன் திருவடியே சாதனமா கொடுத்திருக்கே. அந்த திருவடி எப்படி இருக்கு? தேனே மலரும் திருப்பாதம். விஷ்ணோ பதே பரமே மத்த உத்சா. திருவடிக்கு கைங்கரிமண்ணச்சேவும் தேனா இருக்கு, திருவடியை பற்றி உபாயமா இருக்கிறச்சேவும் தேனா இருக்கு. அப்ப சாதனமும் தேனா இருக்கு, சாத்தியமும் தேனா இருக்கு. சித்தி சாதனா. அடுத்து 257வது திருநாமம். விருஷாஹி. அஹஹ அஹஸ் பகல் நாள்னு வச்சுங்க. விருஷ புண்ணியம்னு வச்சுங்க. விருஷாஹி புண்ணிய நாள். என்னைக்கு அவரோட நமக்கு சம்பந்தம் ஏற்படுறதோ அந்த முதல் நாளே மங்கள நாளாக கொண்டவன்கிறார். விருஷாஹி நாள், விருஷ புண்ணிய அஹ நாள். என்னைக்கு அவரோட நான் சம்பந்தப்பட்டேனோ அன்னிலேருந்து மங்களம் 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 தான் விட்டார் சுவாமி. கொஞ்ச நாள் முன்னாடி எப்பவுமே சம்பந்தம் இருக்கு, விளக்கவே முடியாது, அவர் தான் எல்லாம் சொன்னீரே. இப்ப புதுசா என்னமோ என்னைக்கு சம்பந்தப்பட்டேனோங்கிறீரேனால்
சம்பந்தம் என்னைக்கு பட்டிருக்கேன்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறேனோ அன்னைக்குன்னு அர்த்தம். சம்பந்தம் எப்பவும் தான் பட்டிருக்கேன், அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்கு இப்போ கங்கைக்குள்ள தினப்படி லட்சம் மீன் விளையாடிட்டு இருக்கு. கங்கா தீர்த்தத்துல தீர்த்தமாடினா முக்தி உண்டோ இல்லையோ? மீன் எல்லாம் போயிடுமா? போலையே. இப்போ அதுக்கு நித்தியம் கங்கா சம்பந்தம் இருக்கு. ஆனா அது கங்கா சம்பந்தம் மோட்சம் கொடுக்குங்கிற ஞானம் இல்லையே. அது இருந்தா தான் அது மோட்சம் போகும். அப்ப எனக்கும் பெருமானோட சம்பந்தம் நித்தியம். ஆனா அந்த சம்பந்த ஞானம் ஏற்பட்டா தான் எனக்கு முக்தி. அந்த ஞானம் என்னைக்கு ஏற்படுறதோ அந்நாள் நன்னாள்.